ஹரே கிருஷ்ணா. பக்தர் அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து சார்ந்து ஆரம்பிக்கலாம். ஸ்ரீ சைத்தன்ய பிரசாதேன தத்ரூபஸ்ய விநிர்ணயம் பாலோ அபிகுருதே சாஸ்திரம் திருஷ்ட்வா व्रजविलासिनः பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்தரூபஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்தசக்திகம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ணப்ரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்யாய நாமினே கௌரத்விஷே நமः. தேயம் சதா பரிபாவகணம் அபிஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினூதம் சரண்யம் வித்யாப்திகம் பிரணதபாலம் பவாப்திபோதம் வந்தே மகாபுருஷதே சரணாரவிந்தம். ஓம் அஜ்ஞானாந்திமிரந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं तदादि स्वपदान्तिकं वन्देकं श्रीगुरु श्रीदापदकमलं श्रीगुरून् वैष्णवान् च श्रीरूपं सागरजातं सततं रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां जगन्नललिता श्रीविशाखान्वितं च. हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते. तप्तकांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानु सुदे देवी प्रणमामि हरिप्रिय. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशकारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण. பக்தர்கள் அனைவரையும் இன்றைய வகுப்புக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. மாதாஜி. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. சொல்லுங்க மாதாಜಿ. ಈ ಒಂದು ವಿಭಾಗಕ್ಕೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಸ್ವಾಗತಿಸುತ್ತೇವೆ. ಹರೇ ಕೃಷ್ಣ. நம்மளுடைய இந்த 6 அஷ்டகம் தொடர் உபன்யாசத்துல நேற்று நாம வந்து இந்த சிஷ்டாசகத்தினுடைய முன்னுரையை நம்ம நேற்று பார்த்தோம். ಸೊ ನಿನ್ನೆ ನಾವು ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂ ವಿಭಾಗದ ಒಂದು ಇಂಟ್ರೊಡಕ್ಷನ್ ಮಾತ್ರ ನೋಡಿದ್ವಿ. அதுல என்னென்ன பார்த்தோன்னு ಯಾರಾவது வந்து சொல்ல முடியுமா? ಹ್ಯಾಂಡ್ ರೈಸ್ பண்ணுங்க. ನಿನ್ನೆ ನಾವು ಏನೆಲ್ಲ ನೋಡಿದ್ವಿ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ಡಿಜಿಟಲ್ ಆಗಿ ನೀವು ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ರೇಸ್ ಮಾಡಬಹುದು. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்புறமா வந்து பேசுங்க. ಹ್ಯಾಂಡ್ ರೇಸ್ ಮಾಡಿ. யாருக்குமே தெரியலையா? யாராவது சொல்லுங்க. யாரு? ராதாகிருஷ்ணா. ராதாகிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண பிரபு. பிரபு சைத்தன்ய பிரபு வந்து எதுக்கு வந்தாரு, உள்புற காரணம் என்ன, வெளிப்புற காரணம் என்ன அப்படின்றத சொன்னீங்க. சொல்லுங்க. வேற யாராவது? வேற யாருக்கு எதுவும் தெரியாதா? ಬೇರೆ ಯಾರಾದ್ರೂ ದಯವಿಟ್ಟು ಭಾಗವಹಿಸಬೇಕು ಅಂತ ಕೇಳ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದಿನೇಶ್ ಕುಮಾರ್ ಪ್ರಭು. ಕುಮಾರ್. ಓಕೆ. ರಾಮರಾಜ್ ಪ್ರಭು.
கேக்குதுல மாதாஜி நான் பேசுறேன்? கேக்குது பிரபு. அவங்களுக்கு யாருக்கும் கேட்க மாட்டேங்குதா? ராம்ராஜ் பிரபு. தினேஷ் குமார் பிரபு இப்ப மியூட் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு கேக்குதுங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகம் வந்து யாருக்காண்டி சொன்னார் அப்படின்றத பத்தி சொன்னீங்க பிரபு. ಹರೇ ಕೃಷ್ಣ ಪ್ರಭು. ಒಂದೊಂದು ಭಕ್ತಿ ವಿಧಾನದಲ್ಲಿರುವ ಇಷ್ಟೆಲ್ಲ ಇದ್ದರೂ ಪ್ರಭುಗಳು ಇದು ಯುಗ ಧರ್ಮವಾಗಿರುವುದು. ನಮಗೆ ನೀತಿ ನಿಯಮಗಳು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಉನ್ನತ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಪಡೆಯಬೇಕಾದರೆ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಗಳು, ಚೈತನ್ಯ ಚರಿತಾಮೃತ ಬರೆದಿರುವುದು ಕವಿರಾಜರು. ಅಂತರಂಗೆ ಬಹಿರಂಗ ಕಾರಣಗಳು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರಿ ಪ್ರಭು. ನಂತರ ವಿಮುಕ್ತವಾಗುವುದಕ್ಕೆ ಭಗವಂತ ಅಂತರಂಗ ಕಾರಣ. ಇವಾಗ ಅಂತರಂಗಗಳ ಕಾಯ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳೋಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಪ್ರಭು. பிரபு அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட். ஓகே, தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி மாதாஜி, நல்ல காரணங்கள் சொன்னீங்க. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಮಾತಾಜಿ, ತುಂಬಾ ಅದ್ಭುತವಾದ மாதாஜி நீங்க அன்மியூட் மியூட் எடுத்துக்கோங்க. நீங்க சுதா மாதாஜி எவ்ரி ஒன் மியூட் நீங்க போட்டீங்கன்னா அடிக்கடி வந்து அது நானும் சரி நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ற மாதாஜியும் சரி மியூட்டுக்கு போயிடணும். அதனால வந்து அப்படி பண்ணாது. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. நாங்க அப்படி பேசிட்டே இருப்போம். ஓகே, ஸோ நேற்று நம்ம சைத்தன்ய மகாபிரபுடைய அவதார காரணம் என்னங்கிறத பார்த்தோம். சைத்தன்ய மகாபிரபு சிஷ்டாஷ்டகம் யாருக்காக சொல்லாரு அப்படிங்கிறத பார்த்தோம். அதோடைய முக்கியத்துவம், நாம சங்கீர்த்தனத்துடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நேற்று நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நாம வந்து இந்த முதல் ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணலாம். மாதாஜி நீங்க ரிசைட் பண்றீங்களா கிருஷ்ணாஷ்டகம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை? சதி மாதாஜி. ஓ எஸ் பிரபு. ओके. चेतोधर्पणामार्जनं भवमहाधावाग्निर्वापनं श्रेया कैरव चन्द्रिका वितरणं विद्यावधू जीवनम् आनन्दाम्बुधिवर्धनं प्रतिपदं पूर्णामृतस्वादनं सर्वात्मा स्नपनं परं विजयते श्रीकृष्ण संकीर्तनम्. தேங்க்யூ. சரி, ஸோ இன்னைக்கு நாம இந்த முதல் ஸ்லோகமான சேத்தோதர்ப்பணம் தொடங்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ
இந்த ஸ்லோகம் மூலமா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு ஆஹ் 3 விதமான ஞானத்தையும் இந்த முதல் ஸ்லோகத்திலேயே வந்து கொடுக்குறாரு. என்ன அந்த 3 ವಿಧமான ಜ್ಞಾನಂ? ಸೊ ಈ ಶಿಷ್ಟಾಷ್ಟಕಂನ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ಇವತ್ತು ಕಳೆಯಕ್ಕಿದೀವಿ. ಈ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು 3 ವಿಧವಾದ ಜ್ಞಾನವನ್ನ ನೀಡುತ್ತಿದ್ದಾರೆ. அது என்ன அப்படின்னு சொன்னா சம்பந்த ಜ್ಞಾನಂ, ಅವಿಧೇಯ ಜ್ಞಾನಂ, ಪ್ರಯೋಜನ ಜ್ಞಾನಂ. இந்த மூணுமே இந்த ಅದು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಂಬಂಧ ಜ್ಞಾನ, ಪ್ರಯೋಜನ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಅಭಿಧೇಯ ಜ್ಞಾನ ಅಂತ 3 ವಿಧವಿದೆ. அப்புறம் இந்த ஸ்லோகத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு பக்தியினுடைய 9 நிலைகளையும் ஆரம்பத்துல இருந்து எப்படி வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்து அந்த உன்னதமான பிரேமை நிலை வரைக்கும் நம்ம எப்படி போய் அடையிறோம் அப்படின்னு வந்து ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು சொல்லியிருக்காங்க. ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಭಕ್ತಿಯ ಮೊದಲನೇ ಹಂತದಿಂದ ಹಿಡಿದು ಕೊನೆಯ ಹಂತವಾಗಿರುವ ಪ್ರೇಮವನ್ನ ಒಬ್ಬನು ಹೇಗೆ ಮುಟ್ಟಬಹುದು ಎಂಬುದನ್ನ ಇಲ್ಲಿ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது மட்டும் இல்லாம சைத்தன்ய மகாபிரபு இந்த ஸ்லோகத்துல 7 முக்கியமான பெனிஃபிட், நன்மைகள், எதனால இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா ஒரு ஜீவாத்மாவானது 7 முக்கியமான நன்மைகளை அடையுது அப்படின்னு சொல்லி ಮಹಾಪ್ರಭು வந்து சொல்லியிருக்காரு. ಸೊ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಇಲ್ಲಿ ನಮಗೆ 7 ವಿಧವಾದ ಲಾಭಗಳು ಏನು ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇದೆಲ್ಲ நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ ಇದೆಲ್ಲವನ್ನ ನಾವು ಇವತ್ತು ನೋಡಕ್ಕಿದ್ದೀವಿ. நீங்க கவனமா வந்து நோட் பண்ணிக்கணும். இங்க வந்து எங்க சம்பந்த ஞானம் சொன்னாங்க, எங்க அபிதேய ஞானம் சொன்னாங்க, எங்க பிரயோஜன ஞானம் சொன்னாங்க, பக்தியினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் எந்த இடத்துல இதை எப்படி நம்ம வந்து பொருத்திக்கிறது, புரிஞ்சுக்கிறது, அப்புறமா இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த 7 முக்கியமான நன்மைகள் என்ன, அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரொம்ப ಡೀಪಾ நீங்க வந்து ಗಮನಿಕணும். 3 ಜ್ಞಾನವನ್ನ ಈ ಶ್ಲೋಕದ ಮುಖಾಂತರ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದೇ ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ನಾವು ಈ 7 ಲಾಭಗಳು ಒಬ್ಬ ಭಕ್ತನಿಗೆ ಯಾವುದೆಂಬುದನ್ನ ನೀವು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಕೇಳಬೇಕಾಗಿದೆ ಈ ತರಗತಿಯನ್ನ. ಓಕೆ, ಸೊ ಲೆಟ್ ಅಸ್ ಸ್ಟಾರ್ಟ್. ஸோ முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்து பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் அப்படின்னு வந்து சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தோடைய கடைசி வரி பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஏன் அதை சொல்லியிருக்கிறாரு? ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ, ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅದು ಯಾಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ? பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம், பரம் விஜயதே அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய மிக உன்னதமான வெற்றின்னு அர்த்தம். ಪರಂ ವಿಜಯತೆ ಅಂತ ಏನ್ ಅರ್ಥ? ಪರಂ ವಿಜಯತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಉನ್ನತವಾದ ಜಯ ಒಬ್ಬನಿಗೆ ಆಗತ್ತೆ ಅಂತ ಅರ್ಥ. சோ பரம் விஜயதே அப்படின்னு சொல்றதன் மூலமா வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மற்ற எந்த ஒரு வழிமுறைக்கும் கிடைக்காத ஒரு வெற்றி, அந்த வெற்றி இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு பரம் ವಿಜಯದೇ. ಎಷ್ಟೇ ವಿಧವಾದ ಗುರಿಗಳಿದ್ರು ಕೂಡ, ಎಷ್ಟೇ ವಿಧವಾದ ರೀತಿ ವಿಧಾನಗಳು ಇದ್ರೂ ಕೂಡ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯೋಕೆ ಉತ್ತಮವಾಗಿ ಅದನ್ನ ಜಯಿಸುವ ಅಷ್ಟು ವಿಜಯತೆಯನ್ನ ನೀಡುವ ವಿಧಾನ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನ ಮಾತ್ರ ಅಂತ ಹೇಳಿ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಇಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ. இப்போ இந்த நாம சங்கீர்த்தனம் தான் மிக உன்னதமானது, உயர்ந்த பாதை அப்படின்னு வந்து நாம எல்லாரும் வந்து சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் இந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து ஒரு முக்கியமான ஒரு சாதனாவை நம்ம பயிற்சி பண்றோம், அதனால நம்ம சொல்றோம் அப்படின்னு வந்து மற்றவர்கள் நினைக்கலாம். ಹೊರಗಿನವರು ನಮ್ಮ ನೋಡಿದಾಗ ಯಾಕಂದ್ರೆ ಇವರೆಲ್ಲ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಇವರು ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಯನ್ನ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇದನ್ನ ಉನ್ನತ ನಿಯತಿ ಅಂತ ಹೇಳಬಹುದು ಅಂತ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿರ್ಬೋದು. ஏன்னா மிகப்பெரிய ஞானிகள்,
யோகிகள், கர்மவாதிகள் எல்லாரும் வந்து அவங்கவுங்க பாதையை வந்து மிக உன்னதமானது, உயர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த நாம சங்கீர்த்தனத்தை கடைபிடிக்கிற இவங்க அவங்களுடைய பாதையை உன்னதமானதுன்னு சொல்றாங்க அப்படின்னு வந்து மற்றவர்கள் நினைக்கலாம். ಬೇರೆಯವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದಾಗ ಜ್ಞಾನಿಗಳಿಗೆ, ಯೋಗಿಗಳಿಗೆ ಮತ್ತು ಕರ್ಮವಾದಿಗಳಿಗೆ ಅವ್ರ ತತ್ವಗಳೇ ಶ್ರೇಷ್ಠ ಅಂತ ಅನ್ನಿಸುವ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನೋಡಿದಾಗ ಅವ್ರಿಗೆ ಓ ಇವರೆಲ್ಲ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಯನ್ನ ಪಾಲಿಸ್ತಿದ್ದಾರೆ, ಹಾಗಾಗಿ ಇದೇ ದೊಡ್ಡ ವಿಜೇತೆ ಅಂತ ಇವ್ರು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೊರಗಿನವರು ನಮ್ಮನ್ನು ನೋಡಿ ಅನ್ನಿಸ್ಕೋಬಹುದು. பட் இது வந்து நம்மளுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து கிடையாது. இந்த கருத்து வந்து இந்த யூனிவர்ஸ்லயே மிக உன்னதமான ஒரு நபர், ஃபர்ஸ்ட் நபர், அவர்னால வந்து சொல்லப்பட்டது. ಇದು ಉನ್ನತವಾದ ಒಂದು ವಿಧಾನ ಎಂಬುದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದಷ್ಟು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ಇದನ್ನ ಮೊಟ್ಟ ಮೊದಲಾಗಿ ಇನ್ನೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದನ್ನ ಹೌದು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಅವ್ರು ಯಾರಂತ ನೋಡೋಣ. அது யாரு அப்படின்னு கேட்டா அவர்தான் பிரம்மா. ಅದು ಬೇರೆ ಯಾರು ಅಲ್ಲ, ಅದು ಬ್ರಹ್ಮ. ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு போய் ஹரியர் வச்சவர் யாரு அப்படின்னு கேட்டா அது வந்து பிரம்மா தான். ಫಸ್ಟ್ ಯಾರಾದ್ರೂ ಹೋಗಿ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಕಲ್ತಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಅದು ಬ್ರಹ್ಮನೇ. ஹரியர் வச்சதும் அவர் தான். ಹರಿಯರ್, ಓಕೆ ಓಕೆ, ಫೇಲ್ ಆಗಿ ಹರಿಯರ್ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರಲ್ಲ, ಅದನ್ನ ಮಾಡಿದ್ ಫಸ್ಟ್ ಬ್ರಹ್ಮ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ ಪ್ರಭು. ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரம்மா வந்து பகவான் வந்து அவருக்கு வந்து ஒரு புக்கு கொடுத்து இதை படிச்சுட்டு அதுல இருந்து எக்ஸாம் எழுத சொன்னாரு. ஒன் வேர்ட் எக்ஸாம் தான், ஆனா அதுலயும் ஃபெயில் ஆயிட்டாரு பிரம்மா. ಬ್ರಹ್ಮನಿಗೆ ಭಗವಂತ ಒಂದು ಪರೀಕ್ಷೆ ಇಟ್ರು. ಆ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಒಂದು ಪದದ ಉತ್ತರಗಳನ್ನ ಬರೆಯಕ್ ಹೇಳಿದ್ರು, ಅದ್ರಲ್ಲೇ ಬ್ರಹ್ಮ ಫೇಲ್ ಆಗ್ಬಿಟ್ರಂತೆ. ஃபர்ஸ்ட் டைம் ஹரியர் வச்சாரு, திரும்பவும் பகவான் வந்து எக்ஸாம் வச்சாரு, செகண்ட் டைமும் ஹரியர் வச்சாரு, அப்புறம் 3வது தடவை தான் வந்து என்ன பண்ணாரு, பாஸ் ஆனாரு. ಸೊ ಮೊದಲನೇ ಸತಿ ಬ್ರಹ್ಮ ಪರೀಕ್ಷೆ ಬರೆದ್ರು, ಫೇಲ್ ಆದ್ರು, ಹರಿಯರ್ ಇಟ್ರು. 2ನೇ ಸತಿ ಕೂಡ ಬರ್ದ್ರು, ಮತ್ತೆ ಫೇಲ್ ಆದ್ರು, ಹರಿಯರ್ ಇಟ್ರು. 3ನೇ ಸತಿ ಮಾತ್ರ ಒಂದಷ್ಟು ಮಟ್ಟಿಗೆ ಪಾಸ್ ಆದ್ರು ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் சொல்லல, பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு. ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂದಲ್ಲಿ ಇದೇ ತರ ಹೇಳಲಾಗಿದೆ. சோ ஃபர்ஸ்ட் அப்ப கொஸ்டின் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆன்சரை அவர் எப்படி வந்து கண்டுபிடிக்காம ஃபெயில் ஆனாருங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ಸೊ ಇದರಿಂದ ಏನ್ ಗೊತ್ತಾಗತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಬ್ರಹ್ಮ ಈ ಉತ್ತರಗಳನ್ನ ಹೇಗೆ ತಪ್ಪಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರು, ಹೇಗೆ ಅವ್ರು ಫೇಲ್ ಆದ್ರು ಎಂಬುದನ್ನ ನಾವು ಇಲ್ಲಿ ಗೊತ್ತಾಕೋಬಹುದು. பகவான் வந்து அவர் கையில வேதத்தை கொடுத்தார். வேதத்தை கொடுத்துட்டு நீ என்ன பண்ணு, இந்த புக்கை படிச்சுட்டு இந்த புக்ல கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்கு எது பெஸ்ட் மார்க்கம், அதாவது ஒரு வழி அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அப்படிங்கறத நீ வந்து கண்டுபிடிச்சு சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் படிச்சாரு. படிச்சுட்டு அவர் வந்து என்ன முடிவுக்கு வந்தாருன்னா கர்ம மார்க்கா இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதினாரு. கிருஷ்ணர் வந்து பெருசா தப்பு போட்டு முட்டை மார்க் போட்டார். ಓಕೆ, ಸೊ ಭಗವಂತ ಬ್ರಹ್ಮನಿಗೆ ಮೊದಲನೇ ಸತಿ ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಕೊಟ್ರು. ಹೇಗೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲ ವೇದಗಳನ್ನ ಓದಿ ಇದರಿಂದ ಬರುವ ಸಾರಾಂಶದಲ್ಲಿ ಬದ್ಧಾತ್ಮಗಳಿಗೆ ಸುಲಭವಾಗಿರುವ ದಾರಿಯಲ್ಲಿ ಭಕ್ತಿಯನ್ನ ಗೈಸ್ಕೊಳ್ಳೋದು ಯಾವ ಮಾರ್ಗ ಉತ್ತಮ ಮಾರ್ಗ ಇದೆ ಅಂತ ಕೇಳಿದಾಗ ಬ್ರಹ್ಮ ಇಡೀ ವೇದಗಳನ್ನ ಓದಿ ಫೈನಲ್ ಆಗಿ ಅವ್ರು ಹೇಳಿದ್ದು ಕರ್ಮಕಾಂಡ. ಅದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಭಗವಂತ ಒಂದ್ ದೊಡ್ಡ ಸೊನ್ನೆ ಹಾಕಿ ಅವ್ರಿಗೆ ಹೇಳಿದ್ರು, ನೀನ್ ಫೇಲ್. ஐயோ ஃபெயிலா அப்படின்னு சொல்லி பிரம்மா வந்து திரும்பவும் வந்து படிச்சாரு. அது யாரு பிரம்மா? சரஸ்வதியோடைய ஹஸ்பண்ட். நம்மெல்லாம் வந்து அவங்ககிட்ட தான் போய் எனக்கு படிப்புன்னு வேண்டிட்டு இருப்போம். அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்டே ஃபெயில் ஆயிட்டாரு. ಸೊ ಬ್ರಹ್ಮ ಯಾರು? ಬ್ರಹ್ಮ ಬಂದು ಸರಸ್ವತಿ ಅವರ ಗಂಡ. ಹಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವ್ರು ಎಷ್ಟು ಜ್ಞಾನಿ ಆಗಿರ್ಬೇಕು. ಆದ್ರೆ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಸರಸ್ವತಿ ಹತ್ರನೇ ಹೋಗಿ ಜ್ಞಾನ ಕೊಡಿ ಅಂತ ಬೇಡ್ಕೊಳ್ತೀವಿ. ಅಂತವರ ಗಂಡನೇ ಈ ತರ ಫೇಲ್ ಆದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ಹೇಳಿ? ஸோ அதனால அந்த அவமானத்தை போக்குறதுக்காக திரும்ப வந்து அவர் வந்து படிச்சாரு. செகண்ட் டைம் படிச்சு முடிச்சுட்டு இந்த தடவை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்து அவர் சொன்னாரு, ஞான மார்க்கம் தான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லி ஆன்சர் எழுதி கொடுத்தாரு. பகவான் வந்து பார்த்துட்டு திரும்பவும் வந்துட்டு பெரிய தப்பு போட்டு 0 மார்க் போட்டார்.
ಸೊ 2ನೇ ಸತಿ ಅವ್ರಿಗೆ ತುಂಬಾ ಅಪಮಾನ ಆಗ್ಬಿಡ್ತು, ಮೊದಲನೇ ಸತಿ ಫೇಲ್ ಆಗಿದ್ದಕ್ಕೆ. ಈ ಸತಿ ಆದ್ರೂ ನಾನು ಹೇಗಾದ್ರೂ ಈ ಎಕ್ಸಾಮ್ ಅಲ್ಲಿ ಪಾಸ್ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬ್ರಹ್ಮ ಇನ್ನೊಂದ್ ಸತಿ ವೇದಗಳನ್ನೆಲ್ಲ ಓದ ನಂತರ ಅವರು ಒಂದು ತೀರ್ಮಾನಕ್ಕೆ ಬಂದ್ರು. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಜ್ಞಾನ ಮಾರ್ಗವೇ ಶ್ರೇಷ್ಠ, ಉತ್ತಮ ಅಂತ ಹೇಳಿದಾಗ ಮತ್ತೆ ಭಗವಂತ ಏನ್ ಮಾಡಿದ್ರು, 0 ಹಾಕಿ ಕಳಿಸಿದ್ರು. அப்புறம் பிரம்மாக்கு அது ரொம்ப அவமானம் ஆயிடுச்சு. 2 தடவை அட்டம் பண்ணி ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறமா திரும்ப 3வது தடவையும் படிச்சாரு. அப்போ பிரம்மா தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு. பக்தி மார்க்கம் தான் சரியான வழி அப்படின்னு சொல்லி பக்தி மார்க்கம்னு எழுதி கொடுத்தாரு. பகவான் அதுக்கு 100 மார்க் கொடுத்துட்டாரு. ಸೊ 2ನೇ ಸತಿ ತುಂಬಾ ಅಪಮಾನವಾಯ್ತು ಬ್ರಹ್ಮನಿಗೆ. ಸೊ ಬ್ರಹ್ಮ ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರು ಈ ಸತಿ ಖಂಡಿತ ನಾನು ಪಾಸ್ ಆಗ್ಬೇಕು. ಅದಕ್ಕೆ ಅವರು ತುಂಬಾ ಗಮನದಿಂದ ಈ ವೇದಗಳನ್ನೆಲ್ಲ ಓದಿ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಗೆ ಬಂದ್ರು. ಅವಾಗ ಅವ್ರಿಗೆ ಅರ್ಥ ಆಯ್ತು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವೇ ಶ್ರೇಷ್ಠ ಆಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ಅಂತ ಬರೆದು ಕೊಟ್ರು. ಸೊ ಭಗವಂತ ಅದನ್ನ ನೋಡಿ ಮೆಚ್ಚಿದ ಭಗವಂತ ಅವ್ರಿಗೆ 100% ಅನ್ನ ಕೊಟ್ಟು ಅವ್ರನ್ನ ಪಾಸ್ ಮಾಡಿದ್ರು. இந்த கதையானது ஸ்ரீமத் பாகவதத்துல 2வது காண்டம் 2வது அத்தியாயம் 34வது ஸ்லோகத்துக்கான விளக்க உரையில ஜீவ கோஸ்வாமி இது சொல்றாரு. ஓகே, ஸ்லோகம் என்னன்னு பார்க்கலாம். பகவான் பிரம்ம காஸ்னேன ஸ்ரீ அன்வீக்ஷ்ய மனிஷயா தத் அத்யவஸ்யத் கூடஸ்தோ பிரதீராத்மனி அதோ பவேத். அதாவது பகவான் பிரம்ம காஸ்மேன, பிரம்மா என்ன பண்ணாரு, 3 அன்வீக்ஷ்ய 3 தடவை வேதத்தை படிச்சாரு. 3 தடவை வேதத்தை படிச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். என்ன கன்க்ளூஷன்? எந்த ஒரு வழிமுறையை கடைபிடிச்சா இந்த பக்த ஜீவன்களுக்கு பகவானுக்கு மேல ரதினா பிரீத்தி, ஒரு அன்பு அது வரும் அப்படின்னு கேட்டா அது பக்தினாலதான் அப்படின்னு வேதத்தை 3 தடவை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கன்க்ளூஷனுக்கு வந்தார். ಸೊ 3 ಸತಿ ಬ್ರಹ್ಮ ಈ ಪರೀಕ್ಷೆಯಲ್ಲಿ ಕೈಗೊಂಡ್ರು ಅಂತ ಹೇಳ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಈ ಒಂದು ಶ್ಲೋಕ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತಂದಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದೆ. 2ನೇ ಕಾಂಡದ 2ನೇ ಅಧ್ಯಾಯದ 34ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವ ಗೋಸ್ವಾಮಿ ತಾತ್ಪರ್ಯಗಳನ್ನ ಬರಿತಾ ಇದ್ದಾರೆ. ಅದರಲ್ಲಿ ತಿಳಿಸಿದ್ದಾರೆ, ಹೇ ಬ್ರಹ್ಮ, ನೀನು 3 ಸತಿ ಈ ಎಕ್ಸಾಮ್ ಬರ್ದಿದ್ಯಾ. 3 ಸತಿ ನೀನ್ ಬರ್ದ್ರೂ ಕೂಡ ನಿನಗೆ ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. ಲಾಸ್ಟ್ಗೆ ನಿನ್ಗೆ ಗೊತ್ತಾಯ್ತು ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವೇ ಶ್ರೇಷ್ಠ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ ತರ ಇರುವ ಬದ್ಧಾತ್ಮಗಳು ಅವರು ಸುಲಭ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕವನ್ನ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೆ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವೇ ಶ್ರೇಷ್ಠ ಅಂತ ಇಲ್ಲಿ ಹೇಳಲಾಗಿದೆ. அதனாலதான் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஏன்னா இந்த பக்தியினால மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நாம சங்கீர்த்தனாலத்துல மட்டும்தான் நம்ம பகவானை எளிமையா அடைய முடியும். ಸೊ ಭಗವಂತನನ್ನ ನಾವು ಅರಿತುಕೊಳ್ಬೇಕು, ಭಗವಂತನೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಬೆಳೆಸ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ಬರೀ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವೇ ಸಾಧ್ಯ ಆಗುವುದು. ಅದಕ್ಕೆ ಈ ಮಾರ್ಗವನ್ನ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ತುಂಬಾ ದೃಢಗಾತ್ರದಿಂದ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ತಿಳಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதனாலதான் இந்த 8 ஸ்லோகத்திலையும் சைத்தன்ய மகாபிரபு ஹரிநாமத்தை பற்றியும் அந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா நாம எப்படி அந்த உயர்ந்த நன்மை அடைய போறோங்கிறத பத்தியும் ಮಹಾಪ್ರಭು ನಮಗೆ ಹೇಳಿರ್ತಾರೆ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಶ್ರೀ ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭುಗಳು ಈ 8 ಶ್ಲೋಕಗಳಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನನೇ ಶ್ರೇಷ್ಠ ಅಂತ ಹೇಳಿ ನಮಗೆ ಈ ಒಂದು ವಿಧಾನವನ್ನ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஓகே, இப்போ இந்த பக்தி முக்கியமானது நம்ம தெரிஞ்சிட்டோம். இந்த பக்தியை நாம எப்படி அடையிறது? ಮೊದಲ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವೇ ಶ್ರೇಷ್ಠ ಅಂತ ತಿಳಿದ ನಮಗೆ ಭಕ್ತಿಯನ್ನ ಯಾವ ತರ ಕೈಗೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದನ್ನ ಇವಾಗ ನಾವು ತಿಳ್ಕೋಬೇಕು. சோ பக்தி வினோத் தாக்கூர் சொல்றாரு, இந்த பக்தி ரொம்ப ரொம்ப திவ்யமான ஒரு விஷயம். இந்த பக்தியை நம்ம எப்படி அடைய முடியும்னு கேட்டா இந்த பக்தியினுடைய முதல் நிலை என்னது? ಶ್ರದ್ಧಾ. ಸೊ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಒಂದು ಭಕ್ತಿಯನ್ನ ಅಡಿಯೋದು ಅಂದ್ರೆ ಅದನ್ನ ಹೊಂದ್ಕೊಳ್ಳೋದು ವಿಶೇಷವಾದದ್ದು. ಆದ್ರೆ ಅದನ್ನ ಹೇಗೆ ನಾವು ಕೈಗೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮೊದಲನೇ ವಿಧಾನ ಶ್ರದ್ಧಾ.
So, இந்த நம்பிக்கை ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது எதன் மேல நமக்கு வரணும்? ನಂಬಿಕೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಶ್ರದ್ಧಾ. ಈ ಶ್ರದ್ಧಾ ನಮಗೆ ಯಾರ ಮೇಲೆ ಬರಬೇಕು? ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னா அது 2 விதமான ஸ்ரத்தா இருக்கு. ಶ್ರದ್ಧಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು 2 ವಿಧವಾದ ಶ್ರದ್ಧಾನ್ನ ಗುರುತಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೆ. ஒண்ணு சாஸ்திரார்த்த அவதாரணமயி ஸ்ரத்தா அப்படின்னு சொன்னா சாஸ்திரங்களுக்கு மீதான முழுமையான நம்பிக்கை. இல்ல சாஸ்திரங்களை படிச்சதுனாலயோ கேட்டதுனாலயோ அதனால நமக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கை. ಪ್ರಭು ಶಾಸ್ತ್ರ அவதாரணமயி ஸ்ரத்தா. சாஸ்திரங்களை படித்து புரிந்து கொள்வதனாலோ இல்லைன்னா அதை ஒரு தூய பக்தர்கள் மூலமா கேட்கறதுனாலயோ நமக்குள்ள பிறக்கக்கூடிய நம்பிக்கை, அதுக்கு பேரு சாஸ்திரார்த்த அவதாரணமயி ஸ்ரத்தா. ಸೊ ಶಾಸ್ತ್ರ ಅರ್ಥ ಅವತಾರಮಯಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಪ್ರಭು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದರ ಅರ್ಥ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಶಾಸ್ತ್ರವನ್ನ ಓದುವುದು ಅಥವಾ ಶಾಸ್ತ್ರವನ್ನ ಒಬ್ಬ ಉನ್ನತ ಭಕ್ತನಿಂದ ಕೇಳಿ ತಿಳ್ಕೊಳ್ಳೋ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೆ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಈ ಶ್ರದ್ಧಾ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗತ್ತೆ. எப்படி இந்த சாஸ்திரத்தின் மூலமா ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை வருது அப்படின்னு கேட்டா, ಶಾಸ್ತ್ರ ವಿಧಾನದಲ್ಲಿ ಒಬ್ಬನಿಗೆ ನಂಬಿಕೆ ಹೇಗ್ ಬರುತ್ತೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ, ஏன்னா சாஸ்திரங்களை படிக்கிறதன் மூலமா நம்ம பக்தி தான் ஒரே வழி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನ ಓದುತ್ತಾ ನಮಗೆ ಒಂದು ತಿಳುವಳಿಕೆಗೆ ಬರ್ತೀವಿ, ಭಕ್ತಿನೇ ಉನ್ನತ ಮಾರ್ಗ, ನಾವು ಭಗವಂತನನ್ನ ಸೇರೋಕೆ. சோ 2வது ஸ்ரத்தா என்னன்னா பகவத் லீலா மாதுரிய லோபமயி ஸ்ரத்தா. பகவத் லீலா மாதுரிய லோபமயி ஸ்ரத்தா அப்படின்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பகவானுடைய கதைகளை கேட்பதன் மூலமாக தானாவே பகவானுடைய கதைகளை கேட்பதற்கான ஒரு ஆவலோ ஆசையோ அதன் மூலமா வரக்கூடிய ஸ்ரத்தா. ಸೊ 2ನೇದು ಯಾವುದಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವತ್ ಲೀಲಾ ಮಾಧುರ್ಯ ಲೋಭಮಹಿ. ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಆತನ ಲೀಲೆಗಳನ್ನ ಕೇಳುವ ಆಸಕ್ತಿ ಬರ್ತದೆ ಅಲ್ಲ, ಅದೇ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆಯನ್ನ ಉದ್ಗಡಿಸುತ್ತದೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ ಆಗುತ್ತೆ. இது ஜெனரலா இது ரேர் கேஸ். இது அதிகமா எல்லாருக்கும் இது பொருந்தும்னு நம்ம சொல்ல முடியாது. ಇದು ತುಂಬಾ ರೇರ್ ಕೇಸ್. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲರಿಗೂ ಭಗವಂತನ ಲೀಲೆಯನ್ನ ಕೇಳುತ್ತಾ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ಬರುತ್ತೆ ಎಂಬುದು ತುಂಬಾ ಕಠಿಣ. பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் இந்த ஸ்ரத்தா அப்படின்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறது ஞான கர்ம அனாவிருத்தம். அதாவது ஞானமோ கர்மமோ எப்போ ஒருத்தர்கிட்ட முற்றிலுமா அவர்கிட்ட இருந்து நீங்குதோ அந்த நிலையில ஒருத்தருக்கு பக்தி மேல ஏற்படக்கூடிய நம்பிக்கை, அதுதான் முதல் நிலை, ஆரம்பமான நம்பிக்கை அப்படின்னு பக்தி சித்தாந்த சரஸ்வதி ಠಾಕೂರ್ சொல்றாரு. ಸೊ ಭಕ್ತಿ ಸಿದ್ಧಾಂತ ಸರಸ್ವತಿ ಠಾಕೂರ್ ಅವರು ಈ ಶ್ರದ್ಧೆಯ ಬಗ್ಗೆ ಇನ್ನ ಆಳವಾದ ಅರ್ಥವನ್ನ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಯಾರೊಬ್ಬ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಕರ್ಮ ಅನಾವೃತ ಅಂದ್ರೆ ಜ್ಞಾನ ಮತ್ತು ಕರ್ಮವನ್ನ ದಾಟಿ ಯಾರೊಬ್ನು ಭಗವಂತನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅದೆಂತ ಹೇಳಿದ್ರೆ அதே ஸ்ரத்தா ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. எப்போ நம்மளுடைய ஹிருதயத்துல கர்மத்துக்கு மீதான நம்பிக்கையும் ஞானத்தின் மீதான நம்பிக்கையும் முழுவதுமா நீங்குதோ அப்பதான் நமக்கு பக்திக்கு மேல பூர்ணமான ನಂಬಿಕೆಯಾனது வரும். ಯಾವಾಗ ಒಬ್ಬನಿಗೆ ಜ್ಞಾನದ ಮೇಲೆ ಮತ್ತು ಕರ್ಮದ ಮೇಲೆ ಇರುವ ನಂಬಿಕೆ ದಾಟಿ ಭಕ್ತಿಯ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತೋ ಅದನ್ನೇ ಶ್ರದ್ಧಾ ಎಂಬ ಒಂದು ಲೆವೆಲ್ಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ಅರ್ಥ. இப்ப நம்ம பல நபர்களை நம்ம பார்த்திருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவதைகளுடைய வழிபாடும் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு மேல்மருவத்தூருக்கு மாலை போட்டு போவாங்க.
ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்துட்டு சண்டேயோ சாட்டர்டேவோ வந்து நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்தாங்கன்னா அங்க வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா நல்லா வந்து கீರ್ತனையும் பண்ணுவாங்க. ಸೊ ಅನೇಕ ಸತಿ ನಾವು ನೋಡಿರ್ತೀವಿ, ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಜನರು ಎಲ್ಲವನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ. ಉದಾಹರಣೆಗೆ ನೋಡಿದ್ರೆ ಮೇಲ್ಮರುವತ್ತೂರ್ಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಇದ್ದಾಗ ಅಲ್ಲಿ ಓಂ ಶಕ್ತಿ ಪರಾಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. ಮತ್ತೆ ಶನಿವಾರ ಭಾನುವಾರದಲ್ಲಿ ನಮ್ಮ ದೇವಾಲಯಕ್ಕೆ ಬಂದ್ರೆ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ರಾಮ ಅಂತ ಹೇಳೋದು ಉಂಟು. அப்படின்னா அவங்களுக்கு வந்து பகவானுக்கு மேல பூர்ணமான நம்பிக்கை இல்ல. எதுக்கு வம்பு, அம்மாவையும் வந்து பகைச்சுக்க வேணாம், கிருஷ்ணரையும் பகைச்சுக்க வேணாம், 2 பேருக்குமே வந்து நம்மளால முடிஞ்சதை செய்வோம் அப்படின்னு சொல்லி. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಎಂತ ನಂಬಿಕೆ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಒಂಥರವಾದ ಭಯವಾದ ನಂಬಿಕೆ. ಏನಕ್ಕೆಂಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಾವು ಈ ದೇವಿಯನ್ನು ನಾವು ಬೇಜಾರ್ ಮಾಡೋದು ಬೇಡ, ಭಗವಂತನೋ ಬೇಜಾರ್ ಮಾಡೋದು ಬೇಡ, ಹಾಗಾಗಿ ಇಬ್ರಿಗೂ ಒಂದು ಘೋಷಣೆ ಹೇಳ್ಬಿಡೋಣ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದ್ ಕಡೆ ಹರೇ ರಾಮನು ಹೇಳ್ತಾರೆ, ಇನ್ನೊಂದ್ ಕಡೆ ಓಂ ಶಕ್ತಿನೂ ಬೇಡ್ತಾರೆ. இன்னும் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி வந்து யோகாவை கடைபிடிச்சிருக்கலாம், இல்லைன்னா வந்து ஞான மார்க்கத்தை கடைபிடிச்சிருக்கலாம். அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே நம்ம கோயில்ல வந்து பார்க்கலாம். சில நேரங்கள்ல அவங்க வந்து உட்காந்து அப்படியே கண்ணு மூடிட்டு இருப்பாங்க. நம்ம பக்தர்கள்லாம் அப்படியே வந்து கீர்த்தன்ல எக்ஸ்டசியா பயங்கரமா குதிச்சு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இவர் ஒரு மூலையில அப்படியே உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಸತಿ ನಮ್ಮ ದೇವಸ್ಥಾನಗಳಲ್ಲಿ ನೋಡಿರ್ತೀವಿ, ಜ್ಞಾನದ ಮೇಲೆ ಅಥವಾ ಯೋಗದ ಮೇಲೆ ಅನೇಕ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟವರು ಅಲ್ಲಿ ಬಂದಾಗ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ನಡಿಬೇಕಾದ್ರೆ ಭಕ್ತರೆಲ್ಲ ಆನಂದದಲ್ಲಿ ನೃತ್ಯ ಮಾಡ್ತಾ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಇವ್ರು ಕಣ್ಮುಚ್ಕೊಂಡು ಧ್ಯಾನದಲ್ಲಿ ಮುಳುಗೋಗಿರ್ತಾರೆ ಅಂತ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்னா அவர் வந்து நினைக்கிறாரு, இந்த ஆளுங்கெல்லாம் ஏதோ சும்மா டான்ஸ் பண்ணி அவங்க வந்து ஹாப்பியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையான ஹாப்பி வந்து இந்த மெடிடேஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஹாப்பியா இருக்கிறேன்னு சொல்லி அவர் வந்து கற்பனையில இருப்பாரு. ಸೊ ಈ ಯೋಗಿಗಳು ಜ್ಞಾನಿಗಳು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿದಾಗ ಅವ್ರು ಏನ್ ತಿಳ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ, ಇದರಿಂದ ಏನೋ ಒಂಚೂರು ಆನಂದ ಇವ್ರಿಗೆ ದೊರಕಿರ್ಬೋದು, ಬಟ್ ಅದಕ್ಕಿಂತ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಜ್ಞಾನ ಅಂದ್ರೆ ಯಾವ್ದಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಣ್ ಮುಚ್ಕೊಂಡು ಅವ್ರ ಧ್ಯಾನದಲ್ಲೇ ಇದೆ ಅಂತ ಈ ಜನರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಹುಚ್ಚರಾಗಿ ಅವರು ನೃತ್ಯ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನ ಟೀಕೆ ಮಾಡ್ತಾರೆ. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்திரமான நம்பிக்கை வந்து வராத அந்த இதயத்துல அந்த ஸ்திரத்தன்மை அதை எப்படி வர வைக்கிறது? ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಆ ಶ್ರದ್ಧಾ ನಂಬಿಕೆ ದೃಢಗಾತ್ರವಾಗಿ ಇಲ್ಲ, ಅದು ಏನೋ ಸಲಹ್ಯವಾಗಿರೋದ್ರಿಂದ ಅದನ್ನ ಹೇಗೆ ನಾವು ದೃಢ ಸಂಕಲ್ಪ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಎಂಬುದನ್ನ ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಪ್ರಭು ಹೇಳ್ತಾರೆ. ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு, சதாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ பவத் திருக்கர்ணரசாயன கதா. அதாவது சதாம் பிரசங்காம் மம வீரிய சம்விதோ அப்படின்னு சொன்னா, சதாம்னா பக்தர்கள், பிரசங்கம்னா நமக்கு தெரியும் பேசுறது. பக்தர்கள் எப்போ வந்து பகவானை பத்தி பேசுவாங்க, அதுக்கு பேரு பிரசங்கம். என்னைய மாதிரி ஆளுங்க அதிக பிரசங்கம் பண்ணுவாங்க, ಜಾಸ್ತಿயா பேச. ಸೊ ಪ್ರಭು ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಈ ಶ್ರದ್ಧಾ ಯಾವ ತರ ದೃಢಗಾತರಾಗಿರ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಈ ಒಂದು ಶ್ಲೋಕವು ಹೇಳ್ತಾ ಇದೆ. 3ನೇ ಕಾಂಡದ 35ನೇ ಶ್ಲೋಕದ 35ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಈ ತರ ಒಬ್ಬ ಭಕ್ತನು ಅನೇಕವಾಗಿ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಅನೇಕ ಮಾತುಗಳನ್ನ ಹಾಡ್ತಾನೆ, ಅನೇಕ ವಿಚಾರಗಳನ್ನ ಮಾತಾಡ್ತಾನೆ, ಅದರಲ್ಲಿ ನಾನು ಜಾಸ್ತಿನೇ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படி சொல்லிட்டீங்களா? ஓகே. அதாவது 25வது ஸ்லோகம் சொன்னீங்களா? 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம் 3வது 3ನೇ ಅಧ್ಯಾಯದ 35ನೇ ಸಾರಿ 3ನೇ ಕಾಂಡದ 35ನೇ ಅಧ್ಯಾಯದ 25ನೇ ಶ್ಲೋಕ. 3வது ஸ்கந்தம் 25வது அத்தியாயம் 25வது ஸ்லோகம். ಓಕೆ. ಸೊ 3ನೇ ಕಾಂಡದ 25ನೇ ಅಧ್ಯಾಯದ 25ನೇ ಶ್ಲೋಕ. சாரி பிரபு. ஓகே. இங்க வந்து என்ன சொல்றாங்க, பக்தர்களுடைய அந்த சங்கத்துல பேசக்கூடிய அந்த கதை வந்து எப்படி இருக்கு, நம்ம வீரிய சம்மிதம், அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, அது வந்து ஹைடோஸானதா இருக்கு. அப்போ அந்த பக்தருடைய சங்கத்துல பேசப்படக்கூடிய என்னுடைய கதா, அது வந்து பவந்தி ஹிருத் கர்ண ரசாயனம், அது வந்து கேட்கிறவங்களுடைய அந்த காதின் வழியா
அந்த ரசாயனம்னா என்ன, அந்த மருந்து வந்து அவங்க காது வழியா உள்ள போய் என்ன பண்ணுது, அவங்களுக்குள்ள வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு நம்பிக்கையை அது வந்து ಏರ್ಪಡುತ್ತದೆ. ಸೊ ಭಕ್ತರ ಸಂಘದಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ಹೈ ಡೋಸೇಜ್ ಆಫ್ ಡೋಸ್ ಸಿಗತ್ತೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವರು ಭಕ್ತಿ ರಸಾಯನದಿಂದ ಇರ್ತಾರಂತೆ. ಅವರು ಮಾತಾಡುವುದು ಎಲ್ಲವೂ ಸಹ ಭಗವಂತನ ಕುರಿತು ಇರೋದ್ರಿಂದ ಅದೆಲ್ಲ ತುಂಬಾ ಹೈ ಡೋಸೇಜ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಫೀಲ್ ಆಗ್ಬಹುದು. அதனால இந்த தூய பக்தருடைய ஹிருதயத்துல இருந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம கேட்கும் போது நம்மளுடைய ஹிருதயத்துல இந்த பக்திக்கு மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். ಸೊ ಭಕ್ತರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಅವರ ಹೃದಯದಲ್ಲಿ ಭಗವಂತನ ಇರೋದ್ರಿಂದ ಆ ಒಂದು ಭಕ್ತಿ ನಮಗೂ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಆಗತ್ತೆ. ಆದಾಗ ನಮಗೂ ಕೂಡ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಶ್ರದ್ಧಾ அதிகரிಸುತ್ತದೆ. ஓகே, இப்போ நம்ம வந்து பக்தியில வரணும்னா நமக்கு வந்து முதல்ல ஸ்ரத்தா வந்து ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஸ்ரத்தா 2 டைப்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஸ்ரத்தாவும் வந்து ஸ்ட்ராங் ஆகணும்னு சொன்னா அதுக்கு பக்தருடைய சங்கம் அவசியம் அப்படிங்கிறதும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಭಕ್ತಿಯಲ್ಲಿ ಬರ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಮೊದಲು ಶ್ರದ್ಧಾ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಶ್ರದ್ಧಾ 2 ತರವಾಗಿರೋದು. ಆ 2 ತರದಲ್ಲಿ ಮುಖ್ಯವಾಗಿ ಭಕ್ತನ ಸಂಘ ತುಂಬಾ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಆ ಭಕ್ತಿಯನ್ನ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಭಕ್ತ ಸಂಘದಲ್ಲಿ ಇದ್ದು ಆ ಒಂದು ಭಕ್ತಿಯನ್ನ ದೃಢಗೊಳಿಸ್ಕೋಬೇಕು ಎಂಬುದೇ ಇಲ್ಲಿ ತಿಳುವಳಿಕೆ. இப்போ நாம இந்த பௌதிக உலகத்துடைய துன்பங்கள்ல இருந்து நம்ம விடுபடணும்னா அதுக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் தான் வந்து பிரதானம்னு நம்ம வந்து சொல்றோம். ಈ ಪ್ರಪಂಚದ ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳಿಂದ ಒಬ್ಬನು ಪಾರಾಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನವೇ ಒಂದೇ ದಾರಿ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. இப்போ பகவானுடைய நாம சங்கீர்த்தனம்ங்கிறது ஆன்மீகமானது. இந்த பௌதிக நம்ம இருக்கிறது பௌதிக உலகம், பௌதிகமான பிரச்சனை. ஆன்மீகமான ஒரு விஷயம் எப்படி பௌதிகத்துல வந்து செயல்பட முடியும்? ಸೊ ಈ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ಭಗವಂತನಾದದ್ದು, ಅದು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ. ನಮ್ಮ ಒಂದು ಕಷ್ಟ ನಷ್ಟಗಳು ಭೌತಿಕ ಆಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಇದು ಅದನ್ನ ಹೇಗೆ ಓಡಲಾಡಿಸುತ್ತದೆ, ಇದು ನಮ್ಗೆ ಸಂಶಯ ಆಗಿರ್ಬಹುದು. ಸೊ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த நாம சங்கீர்த்தனம் அதாவது ஆன்மீகமான பகவானுடைய அந்த நாமமானது எப்படி பௌதிக உலகத்திலையும் செயல்பட முடியுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ಸೊ ನಾವ್ ಏನ್ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿಚಾರಗಳು ಭೌತಿಕವಾಗಿ ಅದಕ್ಕೆ ಒಂದು ತೀರ್ವನ್ನ ಹೇಗೆ ಕೊಡಬಹುದು ಎಂಬುದನ್ನೇ ಇದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೊಬೇಕಾಗಿರೋದು. அதுக்கு முதல்ல வந்து இந்த பரம பகவான்னா யாரு, அவருடைய சக்திகள்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ இந்த நாமமும் அதே மாதிரி வந்து செயல்பட முடியும் அப்படின்னு நம்ம தெரியும். ಸೊ ಅದಕ್ಕೆ ನಾವು ಭಗವಂತ ಯಾರು, ಭಗವಂತ ಶಕ್ತಿ ಏನು ಅಂತ ನಾವು ಅರ್ಥಕೊಂಡ್ರೆ ಆ ಭಗವಂತನ ಮೇಲೆ, ಆ ಶಕ್ತಿಯ ಮೇಲೆ ನಮಗೆ ನಂಬಿಕೆ ಹೆಚ್ಚುಗರಿಸುತ್ತದೆ. இந்த பரம உண்மையானது ஒன்றே ஒன்றுதான், ஏகம் ஏவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றே ஒன்றுதான் வந்து பரம உண்மையா இருக்கு அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்து வந்து சொல்லுது. ಸಾಂದೋಗ್ಯ ಉಪನಿಷದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ ಪರಂ ಸತ್ಯ ಅಂದ್ರೆ ಯಾವುದು, ಯಾವುದು ಡುವಾಲಿಟಿ ಇಲ್ಲದೆ ಏಕೈಕವಾಗಿ ಇದೆಯಲ್ಲ ಅದೇ ಪರಂ ಸತ್ಯ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. ஸோ இரண்டற்ற ஒன்றுதான் வந்து பரம உண்மை அப்படின்னு சொன்னா அப்போ நம்ம வந்து ஆன்மீக உலகம்னு ஒண்ணு, அப்புறம் பௌதிகமா உலகம்னு ஒண்ணு அப்படின்னு ரெண்டையும் நம்ம வந்து தனித்தனியா வந்து சொல்றோம். ಸೊ ಈ ಒಂದು ವಿಷಯವನ್ನ ನಾವ್ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ, ಎರಡಾಗಿರೋದ್ರಿಂದ, ಡುವಾಲಿಟಿ ಆಗಿರೋದ್ರಿಂದ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಲೋಕ ಬೇರೆ, ಭೌತಿಕ ಲೋಕ ಬೇರೆ ಅಂತ ನಾವು ಅದನ್ನ ಎರಡು ಕಣ್ಣೋಟದಲ್ಲಿ ನೋಡ್ತಿದೀವಿ. அதனாலதான் இந்த பரம உண்மை அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஆனா அந்த பரம உண்மைக்கு வந்து பலவிதமான சக்திகள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்லுது. பராசக்தி சக்தி விவிதைவ ஸ்ரூயதேன்னு ஸ்வேதாஸ்வர உபனிஷத்து வந்து சொல்லுது. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಪರಂ ಸತ್ಯ ಎಂಬುದು ಒಂದು. ಹಾಗಾಗಿ ಈ ಪರಂ ಸತ್ಯವನ್ನ ಅರಿತ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಪರಾಶಕ್ತಿಯನ್ನ ನಾವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು. இந்த பரம உண்மை வந்து 4 தன்மைகள்ல வந்து இருக்கு. ಸೊ ಈ ಪರಂ ಸತ್ಯವನ್ನ ಅರ್ಥಕೋಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾವು 4 ವಿಧಾನಗಳಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ.
ஒண்ணு வந்து ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னா அந்த பரம சத்தியத்தினுடைய ரூபம், அது ஒண்ணு. ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ಸ್ವರೂಪ ಶಕ್ತಿ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಸ್ವರೂಪ ಅಂತ ಹೇಳಬಹುದು. இரண்டாவது வந்து தத்ரூப வைபவ அப்படின்னு சொன்னா அவருடைய விரிவங்கங்கள்னு சொல்லலாம். ಸೊ ಎರಡನೇದು ತತ್ರೂಪ ವೈಭವ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ ಭಗವಂತನ ಅನೇಕ ರೂಪಗಳು ಅಂತ ಆಗುತ್ತೆ. மூணாவது வந்து ஜீவாத்மா, ಮೂರನೇದಾಗಿ ಜೀವಾತ್ಮ, நாலாவது பிரதானம் இல்லனா ಭೌತಿಕ ಶಕ್ತಿன்னு சொல்லலாம். ನಾಲ್ಕನೇದು ಪ್ರಧಾನಂ ಅಂತ ಹೇಳ್ಬಹುದು ಅಥವಾ ಭೌತಿಕ ಶಕ್ತಿ ಅಂತಾನು ಹೇಳ್ಬಹುದು. இப்போ இந்த நாலுமே எப்படி ஒரே நபர்கிட்ட இருக்க முடியும்? அதாவது பிரதானம்ங்கிறது பௌதிக சக்தி, அப்புறமா அவருடைய ಸ್ವರೂಪங்கிறது ಕಂಪ್ಲೀಟ್ ಆನ್ಮೀக ಶಕ್ತಿ. இந்த ரெண்டுமே எப்படி வந்து ஒரೇ ஆள்கிட்ட இருக்க முடியும்? ಹಾಗಾಗಿ ಒಬ್ಬನ ಹತ್ರ ಎರಡು ವಿಧಾನ ಹೇಗ್ ಸಾಧ್ಯ ಇರೋಕೆ? ಒಂದು ಪ್ರಧಾನಂ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ರೆ ಅಂದ್ರೆ ಭೌತಿಕ ಶಕ್ತಿ, ಎರಡನೇದು ಬಂದು ಸ್ವರೂಪ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಶಕ್ತಿ. ಒಬ್ಬನಲ್ಲಿ ಎರಡು ಇರೋಕೆ ಸಾಧ್ಯ ಇರೋದು ಹೇಗೆ? இதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. இதுக்கு வந்து சாஸ்திரங்கள்ல ரெண்டு விதமான உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டா சூரியனுடைய உதாரணம் பிரபுபாதர் அடிக்கடி கொடுக்கறது உண்டு. சூரியனுடைய அந்த கிரகத்துக்குள்ள பகவான் சூரிய தேவன் இருக்கிறாரு, அது அவருடைய ஸ்வயம் ரூபம். அதுக்கப்புறமா அந்த சூரிய கிரகம் இருக்கு, அதுக்கப்புறம் அதோடைய கிரணங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த வெளிச்சத்தினாலதான் நிழல் அப்படின்ற ஒண்ணும் வருது இல்லையா? வெளிச்சம் இல்லை அப்படின்னா நிழல் கிடையாது. அப்போ அந்த நிழல் வந்து வெளிச்சத்துக்கு உள்ளேயும் கிடையாது, அதே நேரத்துல வெளிச்சம் இல்லைன்னா நிழலும் கிடையாது. ಸೊ ಇದನ್ನ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಉದಾಹರಣೆ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಹೌದು, ಇದೆರಡು ಒಬ್ಬನಲ್ಲೇ ಇರಕ್ ಸಾಧ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರಭುಪಾದರವರು ನೀಡಿರುವ ಸೂರ್ಯನ ಒಂದು ಉದಾಹರಣೆ. ಈ ಉದಾಹರಣೆ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತ ಸೂರ್ಯ ಗ್ರಹದಲ್ಲೂ ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ಸೂರ್ಯ ಗ್ರಹ ಒಂದಿದೆ. ಆ ಸೂರ್ಯನ ಬೆಳಕಿಂದ ಬರುವ ಒಂದು ನೆರಳು ಕೂಡ ಉಂಟು. ಸೊ ಹಾಗಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಸೂರ್ಯನ ಬೆಳಕು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ನೆರಳು ಇರಕ್ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ, ಆ ಒಂದು ನೆರಳು ಆ ಒಂದು ಸೂರ್ಯನೊಳಗೆ ಹೋಗೋಕ್ಕೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಸೂರ್ಯ ತುಂಬಾ ಅಗತ್ಯವಾದವನು ಅಂತ ಹೇಳಬಹುದು. இல்ல அப்படின்னு சொன்னா இன்னொரு உதாரணம், சூரியன் தன்னுடைய கிரணங்கள் மூலமா மேகத்தை வந்து உருவாக்குது. அந்த மேகம் வந்து என்ன பண்ணுது, அது சூரியனையே கூட மறைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ அப்போ மேகம் அப்படிங்கிறது அந்த சூரியனுக்கு உள்ளுக்குள்ளேயும் கிடையாது, அதே நேரத்துல அந்த மேகம் அப்படிங்கிறது சூரியன் இல்லாம உருவாகுறதும் கிடையாது. ಸೊ ಎರಡನೇ ಉದಾಹರಣೆ ಏನಂತ ಹೇಳ್ಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸೂರ್ಯ ಮತ್ತು ಮೇಘ. ಯಾಕಂದ್ರೆ ಸೂರ್ಯದಿಂದನೇ ಮೇಘಗಳು ಬರುವುದು, ಆದ್ರೆ ಒಂದೊಂದ್ಸತಿ ಆ ಮೇಘಾನೇ ಸೂರ್ಯನೇ ಮುಚ್ಚಿಬಿಡುತ್ತೆ. ಆದ್ರೂ ಕೂಡ ಆ ಸೂರ್ಯ ಇರೋದ್ರಿಂದ ಆ ಮೇಘಗಳು ಸೂರ್ಯನೇ ಕಾರಣ, ಮೀನ್ ಆ ಮೇಘಗಳು ಸೂರ್ಯನೇ ಅಂತ ಹೇಳಕ್ ಆಗಲ್ಲ. ಅದು ಬೇರೆ ಇದು ಬೇರೆ. அதனால சாஸ்திரம் என்ன சொல்லிருக்குன்னா சக்தி மதோர் அபேத அப்படின்னு, இது நம்மளுடைய கௌடி வைஷ்ணவ சித்தாந்தம். அதாவது பகவானுக்கும் அவருடைய சக்திக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது, அவரும் சக்தியும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತನು ಮತ್ತು ಆತನ ಶಕ್ತಿಗಳು ಬೇರೆ ಆಗಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಗೌಡಿಯ ಸಂಪ್ರದಾಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಿದ್ಧಾಂತವು ಈ ತರ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಭಗವಂತನ ಶಕ್ತಿಯು ಒಂದೇ. சோ அந்த மாதிரி பகவான் அவர் முழு சக்தி உடையவரா இருக்கிறாரு. அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து சக்தி உடையதா இருக்கு. அதுதான் நம்ம வந்து ஈச உபனிஷத்துடைய பிரார்த்தனை மந்திரத்துல பார்க்கிறோம் இல்லையா? ஓம் பூர்ணம் மத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவா வசிஷ்யதே. இருந்து வரக்கூடிய எல்லாமே என்னவா இருக்கு, பூர்ணமானதா இருக்கு. ಸೊ ಭಗವಂತನು ನಾವು ಈಶೋಪನಿಷದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಭಗವಂತ ಶಕ್ತಿಮಾನ್, ಅದೇ ತರ ಭಗವಂತನಿಂದ ಬರೋದು ಶಕ್ತಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಶಕ್ತಿಮಾನ್ ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ, ಶಕ್ತಿ ಇಲ್ಲದಂದ್ರೆ ಶಕ್ತಿಮಾನ್ ಇರಕ್ ಸಾಧ್ಯ ಇರೋದಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಇಬ್ಬರು ಒಂದೇ ಎಂಬುದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು.
இன்னொரு ஒரு உதாரணம் கூட நம்ம வந்து கொடுக்கலாம். சில நேரங்கள்ல சூரியனுடைய ஒளியினால வானத்துல வந்து வானவில் வந்து ஏற்படும். ஸோ இந்த வானவில் சூரியனாலதான் ஏற்படுது. அதே நேரத்துல அந்த வானவில்லானது சூரியனுக்கு உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ಸೊ ಇನ್ನೊಂದು ಉದಾಹರಣೆ ಹೇಗೆ ಇದನ್ನ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಸೂರ್ಯನ ಕಿರಣಗಳಿಂದಾನೇ ಬರುವುದು ಈ ಒಂದು ರೇನ್ಬೋ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಸೊ ಆ ರೇನ್ಬೋ ಬಂದು ನೋಡಿದ್ರೆ ಸೂರ್ಯನಿಂದ ಕಿರಣದಿಂದಾನೇ ಬರ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೆ ಅದು ಸೂರ್ಯನ ಒಳಗೆ ಇದೆ ಅಂತ ನಾವು ಹೇಳಕ್ಕಾಗಲ್ಲ. ஓகே. ஸோ இந்த மாதிரி பகவான் வந்து பூர்ண சக்தி உடையவரா இருந்து என்ன பண்றாரு, அவர் இந்த பௌதிக சிருஷ்டி ஆன்மீக சிருஷ்டி இரண்டையுமே அவர் வந்து பண்றாரு. ಸೊ ಭಗವಂತ ತನ್ನ ಶಕ್ತಿಯ ಮುಖಾಂತರ ಭೌತಿಕ ಶಕ್ತಿ ಮತ್ತು ಸ್ವರೂಪ ಶಕ್ತಿ ಎರಡನ್ನು ಕೂಡ ಆತನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡ್ತಾನೆ. அவருடைய அதே சக்தியை தன்னுடைய நாமத்திலும் அவர் வந்து வைத்திருக்கிறார். ಸೊ ಅದೇ ಶಕ್ತಿಯನ್ನ ಭಗವಂತ ತನ್ನ ನಾಮದಲ್ಲಿ ಕೂಡ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பகவானுக்கும் அவருடைய நாமத்துக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ಸೊ ಭಗವಂತನಿಗೂ ಮತ್ತು ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೂ ಯಾವ ವಿಧವಾದ ಭೇದ ಅಭೇದವಿಲ್ಲ. அதான் பத்ம புராணத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, நாம சிந்தாமணி கிருஷ்ண ಚೈತನ್ಯ ರಸ ವಿಗ್ರಹ ಪೂರ್ಣ ಸುತ್ತೋ ನಿತ್ಯ ಮುಕ್ತೋ ಆಭಿನ್ನತ್ವ ನಾಮನಾಮಿನೋ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಭಗವಂತ ಈ ಒಂದು ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ತನ್ನ ನಾಮವು ಮತ್ತು ಆತನಿಗೂ ಯಾವುದೇ ವಿಧವಾದ ಬೇರ್ಪಾಡು ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால பகவானுடைய அந்த நாமத்தை வந்து சொல்லியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும், நாம இந்த பௌதிக உலகத்துல இருந்து விடுபட முடியும். நம்மளை விடுவிக்கக்கூடிய சக்தி அந்த நாமத்துக்கும் இருக்குது. அதனாலதான் அந்த பரம் ಸಂಕೀರ್ತನಂ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಅರ್ಥ ಆಗ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಭಗವಂತನಿಗೂ ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೂ ಯಾವುದೇ ವಿಧವಾದ ಬೇರ್ಪಾಡು ಇಲ್ಲದಿರೋದ್ರಿಂದ ಆ ನಾಮದಲ್ಲಿ ಭಗವಂತನು ತನ್ನ ಎಲ್ಲಾ ಶಕ್ತಿಗಳನ್ನ ಅದರಲ್ಲಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಹಾಗಾಗಿ ಆ ಒಂದು ನಾಮ ಸಂಕೀರ್ತನದ ಮುಖಾಂತರ ನಾವು ನಮ್ಮ ಭೌತಿಕ ಹಿನ್ನೆಲೆಗಳನ್ನ ಅಥವಾ ಕ್ಲೇಶಗಳಿಂದ ನಾವು ಹೊರಗಡೆ ಬರಬಹುದು ಎಂಬುದೇ ಅರ್ಥ. ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நாம வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். அது எப்படி இந்த பௌதிக உலகத்துல செயல்பட முடியுங்கிறதையும் பார்த்தோம். ಸೊ ಇಲ್ಲಿ ತನಕ ನಾವು ಭಗವಂತನ ಶಕ್ತಿ ಮತ್ತು ಈ ಹರಿನಾಮದ ವಿಶೇಷಗಳು, ಅದರ ಶಕ್ತಿಯನ್ನ ನಾವು ಅರ್ಥಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಮತ್ತೆ ಇದು ಹೇಗೆ ನಮ್ಮ ಭೌತಿಕ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಅನ್ನ ಕೂಡ ಅದು ಮೀರಿ ತರುತ್ತೆ ಎಂಬುದನ್ನ ಕೂಡ ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡ್ತಿದ್ದೀವಿ. இப்போ நம்ம முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நம்ம வந்து பார்க்கலாம். ಸೊ ನಾವು ಇವಾಗ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕದ ಅರ್ಥವನ್ನ ನಾವು ನೋಡೋಣ. முதல் ஸ்லோகத்தை வந்து நம்ம 7 பார்ட்டா வந்து பிரிச்சுக்கணும். ಸೊ ಈ ಮೊದಲನೇ ಶ್ಲೋಕವನ್ನ ನಾವು 7 ವಿಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಅದನ್ನ ಬೇರ್ಪಡಿಸೋಣ. முதல்ல வந்து சேத்தோ தர்ப்பண மார்ஜனம், இது வந்து ஒரு பகுதி. ரெண்டாவது வந்துட்டு பவமக தாவாக்னி நிர்வாபணம், இது 2வது பார்ட். 3வது வந்து ஸ்ரேயக கைரவ சந்திரிகா விதரணம், இது 3. 4வது வந்து வித்யாவது ஜீவனம். 5வது ஆனந்தாம்புதி வர்தனம். 6வது வந்து பிரதிபதம் பூர்ணாமிருத ஸ்வாதனம். 7வது வந்து சர்வாத்ம ஸ்நாபனம். 8வது கடைசியில பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம்ங்கிறத நீங்க ஒரு அந்த நீங்க வந்து சேர்த்து தொடர்புபடுத்திக்கணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಶ್ಲೋಕವನ್ನ ನಾವು 8 ವಿಭಾಗಗಳಾಗಿ ಮಾಡ್ಕೋಬಹುದು. ಮೊದಲನೆಯದಾಗಿ ಚೇತೋದರ್ಪಣ ಮಾರ್ಜನಂ, 2ನೇದು ಭವಮಹಾದಾವಾಗ್ನಿ ನಿರ್ವಾಪಣಂ, 3ನೇದು ಶ್ರೇಯ ಕೈರವ ಚಂದ್ರಿಕಾ ವಿತರಣಂ, 4ನೇದು ವಿದ್ಯಾವಧು ಜೀವನಂ, 5ನೇದು ಆನಂದಾಂಬುದಿ ವರ್ಧನಂ, 6ನೇದು ಪ್ರತಿಪದಂ ಪೂರ್ಣಾಮೃತ ಸ್ವಾದನಂ, 7ನೇದು ಸರ್ವಾತ್ಮ ಸ್ನಪನಂ ಎಂಬುದು, 8ನೇದು
ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳಿ 8 ವಿಭಾಗಗಳಾಗಿ ಈ ಮೊದಲ ಶ್ಲೋಕವನ್ನ ನಾವು ವಿಂಗಡಿಸಬಹುದು. ஏன் பரம் விஜயதே ஸ்ரீ சங்கீர்த்தனம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 7 நன்மைகள். இந்த 7 நன்மைகளும் எதனால? ನಾಮ ಸಂಕೀರ್ತನத்தினால. அதனால ನಾಮ ಸಂಕೀರ್ತನಕ್ಕೆ ಪರಂ ವಿಜಯತೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ 7 ಲಾಭಗಳು ನಮಗೆ ಈ 8ನೇ ಹಂತವನ್ನ ಮುಟ್ಟಕ್ಕೆ ಕಾರಣವಾಗಿದೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ನಾಮ ಸಂಕೀರ್ತನವೇ ಜಯವಾದದ್ದು, ವಿಜಯವಾದದ್ದು ಎಂಬುದನ್ನ ನಾವು ತಿಳ್ಕೋಬಹುದು. ಸೊ ಫಸ್ಟ್ சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்னு சொன்னா, மார்ஜனம் அப்படின்னு சொன்னா கிளீன் பண்ணணும். எதை கிளீன் பண்ணணும்னு சொன்னா சேத்தம்னா ஹிருதயம் இல்லைன்னா சித்தம்னு சொல்லலாம். அதை தூய்மைப்படுத்தணும். ಸೊ ಮೊದಲನೇದಾಗಿ ಚೇತೋ ದರ್ಪಣ ಮಾರ್ಜನಂ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಶುದ್ಧಿ ಮಾಡುವುದು, ಶುಚಿ ಮಾಡುವುದು. ಸೊ ಯಾವುದನ್ನ ಶುಚಿ ಮಾಡಬೇಕು? ಚಿಂತ ಅಥವಾ ಚಿತ್ತ. ಚಿಂತ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಹೃದಯ ಎಂಬುದೇ ಅರ್ಥ, ಅಥವಾ ಯೋಚನೆ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಬಹುದು. இப்போ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஜீவாத்மா இது ஒரு கட்டுண்ட ஒரு நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஜீவாத்மா தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய சக்தி அந்த ಜೀವಾತ್ಮಕ್ಕೆ இல்லைன்னு ಅರ್ಥ. ಸೊ ಇದರಿಂದ ನಮ್ಗೆ ಏನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ಒಂದು ಆತ್ಮ ಇವಾಗ ಬಂಧಿಸಲಾಗಿದೆ. ಹಾಗಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಬದ್ಧಾತ್ಮಗಳು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಮತ್ತೆ ನಮಗೆ ನಮ್ಮನ್ನೇ ಶುಚಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋ ಅಷ್ಟು ನಮಗೆ ಅರ್ಹತೆವೂ ಇಲ್ಲ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அதனாலதான் ஜீவாத்மா பகவானா இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஜீவாத்மா தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக அதை இன்னொரு வழிமுறையை சார்ந்திருக்கு. பகவான்னா அவர் ஸ்வராட், சுதந்திரமானவர். அவர் தன்னை அவர் எப்பயுமே தூய்மையா தான் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது இங்க தூய்மைப்படுத்தப்பட வேண்டும்னு சொல்றதுனால அப்போ நேச்சுரலாவே அந்த ஜீவாத்மா பகவான் இல்லைங்கிறதும் நம்ம புரிஞ்சுக்கணும். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಮಗೆ ಶಕ್ತಿ ಇಲ್ಲದ ಕಾರಣದಿಂದ ನಾವು ಭಗವಂತನನ್ನ ನಾಡಬೇಕು. ಭಗವಂತನ ನಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಈ ಯಾಕಂದ್ರೆ ಭಗವಂತ ಸ್ವರಾಟಾದವನು, ಮತ್ತೆ ಆತನು ಪರಮ ಪವಿತ್ರವಾದವನು. ಸೊ ಪವಿತ್ರನೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಸೇರಿದಾಗ ನಮ್ಮ ಕಲ್ಮಶವು ಕೂಡ ಪರಿಶುದ್ಧವಾಗುತ್ತೆ. ಅದೇ ಅರ್ಥ. அது மட்டுமல்லாம இந்த ஜீவாத்மாவுடைய உணர்வானது மறைக்கப்படுது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னா பூர்வ ஜென்மத்து ஞாபகத்தை கூட மறைக்கப்படுது. அதனாலதான் நமக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எதுவும் இல்லை. அதனாலதான் பகவத்கீதையில அர்ஜுனன் என்ன கேட்கிறான், நீ சூரிய தேவனுக்கு இந்த பகவத்கீதை சொன்னேன்னு சொல்றியே, நீ இப்பதானே பிறந்த, நீ எப்படி அப்ப சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறான். ಸೊ ಜೀವಾತ್ಮಗೆ ಏನ್ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂದ್ರೆ ಅಪೋಹನಂ ಅಂದ್ರ ಅದು ಮರ್ತು ಹೋಗುವುದು. ನಮಗೆ ಜ್ಞಾಪಕ ಇಲ್ಲದ ಶಕ್ತಿ ನಮ್ಗೆ ಜಾಸ್ತಿ ಉಂಟು. ಅಂದ್ರೆ ನಮ್ಗೆ ಯಾವ್ದು ನೆನಪಲ್ಲಿ ಇರೋದಿಲ್ಲ, ಮರಿವು, ಯಾವಾಗ್ಲೂ ಮರಿವಲ್ಲಿ ಇರ್ತೀವಿ. ಸೊ ಹಾಗಾಗಿ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಮ್ಗೆ ಹಿಂದಿನ ಜನ್ಮದ ಯಾವುದೇ ವಿಚಾರಗಳು ನಮಗೆ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಕೂಡ ಅರ್ಜುನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ ಕೃಷ್ಣ ಹತ್ರ, ಹೇ ಕೃಷ್ಣ, ನೀನು ಈ ಭಗವದ್ಗೀತೆಯನ್ನ ಸೂರ್ಯ ದೇವನಿಗೆ ನೀಡಿದ್ಯಾ ಅಂತ ಹೆಂಗ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ಯಾ? ನೀನ್ ಇವಾಗ ತಾನೆ ನನ್ ಮುಂದೆ ಹುಟ್ಟಿ ನನ್ ಜೊತೆ ಇವಾಗ ಸ್ನೇಹಿತನಾಗಿದ್ಯಾ. ಸೊ ಹಾಗಿರ್ಬೇಕಾದ್ರೆ ಈ ಜ್ಞಾನವನ್ನ ನೀನು ಸೂರ್ಯ ದೇವನಿಗೆ ಹೇಗೆ ಕೊಡಕ್ ಸಾಧ್ಯ ಅಂತ ಅರ್ಜುನ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு வழிமுறை, அதாவது அர்ஜுனனுக்கு மறந்திருக்கு, பகவானுக்கு மறக்கல. அப்படின்னா ஜீவாத்மாக்கு அந்த மறதி இருக்கு, பகவானுக்கு அந்த மறதி கிடையாது. ಸೊ ಇದರಿಂದ ಏನ್ ಅರ್ಥ ಆಗತ್ತೆ? ಜೀವಾತ್ಮಕ್ಕೂ ಭಗವಂತನಿಗೂ ಇರೋ ವ್ಯತ್ಯಾಸ, ಜೀವಾತ್ಮ ಎಲ್ಲವನ್ನ ಮರ್ತು ಹೋಗ್ತಾನೆ, ಆದ್ರೆ ಭಗವಂತ ಎಲ್ಲವನ್ನೂ ಜ್ಞಾಪಕದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ತಾನೆ. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாருன்னா, 3 விதமான இம்பியூரிட்டி, அதாவது களங்கம், அது என்ன பண்ணுது, இந்த ஜீவனுடைய சேத்தனம் சித்தத்தை என்ன பண்ணுது, அது மறைக்குது அப்படின்னு சொல்றாரு. ಸೊ ಭಕ್ತಿ ಸಿದ್ಧಾಂತ ಸರಸ್ವತಿ ಠಾಕೂರ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, 3 ವಿಧವಾದ ಕಲ್ಮಶಗಳು ಇದೆ. ಆ ಕಲ್ಮಶಗಳಿಂದ ಈ ಜೀವಾತ್ಮ ಮರಿವನ್ನ ಕಂಡು ಬರ್ತಿದೆ. அது என்ன அப்படின்னு கேட்டா, ஒண்ணு பௌதீக உலகை அனுபவிக்க விரும்புவது.
ಮೊದಲನೇದಾಗಿ ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಭೌತಿಕ ವಿಷಯಗಳನ್ನ ಅನುಭವಿಸೋದು ಒಂದು. ரெண்டாவது வந்து நாத்திகத்தன்மை, ஏத்திசம், கடவுளை இல்லைன்னு சொல்றது. ಸೊ ಎರಡನೇದು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏಥಿಯಿಸಂ, ಅಂದ್ರೆ ಭಗವಂತನೇ ಇಲ್ಲ, ಅಂದ್ರೆ ನಾಸ್ತಿಕವಾದಿಗಳು ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. மூணாவது இந்த பௌதிக உலகத்தை நாம வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது. ಮೂರನೇದಾಗಿ ನಾನು ಈ ಒಂದು ಲೋಕದ ಒಡೆಯ, ಅಂದ್ರೆ ಒಡೆತನವನ್ನ ಗೈಸ್ಕೋಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಗುಣಾಂಶ. இந்த 3 விதமான களங்கமானது ஜீவாத்மாவினுடைய ஹிருதயத்துல வந்து அதோடைய உணர்வை வந்து மறைச்சிருது. அதனால அந்த ஜீவாத்மாவுடைய ஹிருதயத்தை வந்து தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கு. ಸೊ ಹಾಗಾಗಿ ಈ ಮೂರು ವಿಷಯಗಳು ಅಪೂರ್ಣತೆಯಿಂದ ಇರೋದ್ರಿಂದ ನಾವು ಅಪವಿತ್ರರಾಗಿದ್ದೇವೆ. ಆ ಅಪವಿತ್ರವಾಗಿರೋ ನಮ್ಮನ್ನ ಪವಿತ್ರಗೊಳಿಸುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇ ಈ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ. இந்த 3 விதமான களங்கம் இருக்கே, அது வந்து நம்மளுடைய தேகத்துல 3 நிலையில வந்து பிரதிபலிக்கும். ஒண்ணு வந்து புலன்கள், அதாவது இந்த பௌதிக உலகை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த களங்கம் அது எங்க இருக்கு? அது புலன்கள்ல இருக்கு. ரெண்டாவது, நம்ம வந்து கடவுளை வந்து மறுக்கிறோம், கடவுளை இல்லைன்னு சொல்றோம், அது வந்து நம்மளுடைய புத்தியை வந்து புத்தியில பிரதிபலிக்குது அந்த தன்மை. மூணாவது, நாம இந்த உலகத்தை கட்டுப்படுத்தணும்னு வந்து விரும்பக்கூடிய அந்த ஒரு விருப்பமானது மனசுல இருந்து பிரதிபலிக்கக்கூடியது. சோ இந்த விதத்துல நம்மளுடைய புலன், மனம், புத்தி இந்த மூணுமே கலங்கம் அடைஞ்சிருக்கு. ಸೊ ಇದಕ್ಕೆ ಮೂಲ ಧಾತು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ಭೌತಿಕ ಆಸೆಗಳು, ಅಂದ್ರೆ ಭೌತಿಕ ವಿಷಯಗಳ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ, ಆಸೆಯನ್ನು ತುಂಬಿಕೊಳ್ಳೋದು. ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ಇಂದ್ರಿಯಗಳ ಮುಖಾಂತರ. ಎರಡನೇದಾಗಿ ನಾಸ್ತಿಕ ಸ್ವಭಾವ. ಈ ನಾಸ್ತಿಕ ಸ್ವಭಾವ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ? ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯಿಂದ. ಸೊ ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ನಾವು ಒಂದು ಒಡೆಯನಾಗುವ ಒಂದು ಗುಣಾಂಶ. ಸೊ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಒಡೆಯನಾಗಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದು ಯಾವದ್ರಿಂದ ಬರ್ತಾ ಇದೆ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿಂದ. ಸೊ ಈ ಮೂರು ವಿಚಾರಗಳು ನಮ್ಮ ದೇಹದಲ್ಲಿ ಇರೋದ್ರಿಂದ ನಮಗೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿರುವ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗವು ಲಭಿಸೋದು ಕಷ್ಟವಾಗಿದೆ. அதனாலதான் பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஏன்னா இந்த நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணுது? இந்த 3 நிலைகள்லையும் நம்மளை வந்து தூய்மைப்படுத்துது. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ನಾಮ ಸಂಕೀರ್ತನೆಯನ್ನ ಮಾಡ್ಬೇಕು. ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನವನ್ನ ತಗೋಬೇಕು. ಅದೇನ್ ಮಾಡುತ್ತೆ? ಈ 3 ಗುಣಾಂಶಗಳು, ಈ 3 ಮೂಲ ಕಾರಣಗಳನ್ನು ಕೂಡ ಶುದ್ಧಗರಿಸಬಹುದು. இந்த 3 விதமான களங்கங்களையும் இந்த நாம சங்கீர்த்தனம் வந்து தூய்மைப்படுத்துது. ಸೊ ಈ 3 ವಿಷಯಗಳನ್ನ ಕೂಡ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನವು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದೆ? ಶುದ್ಧಗರಿಸುತ್ತಿದೆ. அதுக்கப்புறமா பவமகா தாவாக்னி நிர்வாபனம் அப்படின்னு சொன்னா, இந்த பௌதிக உலகத்துல நாம் ಅನುಭವಿக்கக்கூடிய துன்பம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಎರಡನೇದಾಗಿ ಭವಮಹಾಧಾವಾಗ್ನಿ ನಿರ್ವಾಪನಂ ಅಂದ್ರೆ ಏನರ್ಥ? ಭವಮಹಾಧಾವಾಗ್ನಿ ಅಂದ್ರೆ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ವಿಧವಾದ ಕ್ಲೇಶಗಳಿದೆ. ಆ ಕ್ಲೇಶದಿಂದ ಈ ಬದ್ಧಾತ್ಮಗಳು ಒದ್ದಾಡ್ತಿದೀವಿ. இந்த பௌதிக உலகத்துல நமக்கு 3 விதமான துன்பங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஆத்தியாத்மிக, இன்னொன்னு வந்து அதிதெய்வீக, இன்னொன்னு அதிபௌதிக அப்படின்னு இந்த 3 விதமான துன்பங்கள்னால இந்த ಜೀವಾತ್ಮ வந்து ಕಷ್ಟಪಡುದು. ಸೊ ಈ 3 ವಿಧವಾದ ಕ್ಲೇಶಗಳು ಯಾವುವು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಮೊದಲನೇದಾಗಿ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ, ಆದಿಭೌತಿಕ, ಆದಿದೈವಿಕ ಅಂತ 3 ವಿಧವಾದ ಕ್ಲೇಶಗಳಲ್ಲಿ ಈ ಜೀವಾತ್ಮ ಬದ್ಧಗೊಂಡಿದೆ. அதனாலதான் பகவத்கீதையில கூட கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்சனம். அதாவது விஷயத்திலையும் நாம வந்து என்ன அனுபவிக்கிறோம்? இந்த பௌதிக உலகத்துல நாம வந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ಅದಕ್ಕೆ ಕೃಷ್ಣ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಈ ಲೋಕವು ದುಃಖಾಲಯಂ ಅಶಾಶ್ವತಂ. ಸೊ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಸಾರಿ ಪ್ರಭು, ಜನ್ಮ ಮೃತ್ಯು ಜರಾ ವ್ಯಾಧಿ ದುಃಖ ದೋಷ, ಜನ್ಮ ಮೃತ್ಯು ಜರಾ ವ್ಯಾಧಿ. ಓಕೆ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ನಮಗೆ ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜನ್ಮ ಮೃತ್ಯು ಜರಾ ವ್ಯಾಧಿ ಅಂತ
ಹೇಳಲಾಗಿದೆ. ಸೊ ಈ 4 ದೋಷಗಳಿಂದ ನಾವು ವಿಮುಕ್ತರಾಗಬೇಕು. இந்த 4 விதமான பிரச்சனைகள் அதன் மூலமா நம்ம வந்து என்ன பண்ண முடியல. இப்போ ஒருத்தருக்கு வந்து துன்பம் இருக்கு, கஷ்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர்னால வந்து பகவானுடைய விஷயங்களை வந்து முழுமையா கேட்க முடியுமா? ಒಬ್ಬನಿಗೆ ತುಂಬಾ ನೋವಿದ್ರೆ, ಕಷ್ಟದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅವ್ನ್ ಭಗವಂತನನ್ನ ಕೇಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತಾ? ವಿಚಾರಗಳನ್ನ ಕೇಳಕ್ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತಾ? ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தர் துன்பத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனைனா அவருக்கு வந்து பகவானை பத்தின விஷயங்களை கேட்பதுல ஆர்வம் குறையுது. ಒಬ್ಬನು ತುಂಬಾ ದುಃಖದಲ್ಲಿ ಇದ್ದಾಗ ಅವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅವನಿಗೆ ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಕೇಳುವ ಆಸಕ್ತಿ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಕಡಿಮೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. அதனாலதான் நமக்கு இந்த பகவானை பத்தின விஷயங்களை வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணரே வந்து கீதையில என்ன சொல்றாரு? ஏஷாம் தொந்தகதாம் பாவம் ஜனானாம் புண்ணிய கர்மானாம். இந்த பக்தி தொண்டுல வந்து ஈடுபடணும்னு சொன்னா அவங்க வந்து போதுமான புண்ணிய செயல்கள்ல ஈடுபட்டு இருந்தாதான் அவங்கனால வந்து ஈடுபட முடியும் அப்படின்னு வந்து கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு. ಸೊ ಇದರಿಂದ ಏನ್ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತ ಅದಕ್ಕೆ ಭಗವದ್ಗೀತೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಯಾರೊಬ್ಬ ಸ್ವಲ್ಪ ಆದ್ರೂ ಪುಣ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದ್ದಾನೋ ಅವನಿಗೆ ಮಾತ್ರ ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಕೇಳುವ ಆಸಕ್ತಿ ಆತನಲ್ಲಿ ಉಂಟು ಬರುತ್ತೆ. மத்தவங்க கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க வந்து அட போங்கப்பா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் நாங்க கேட்கறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு போயிடுவாங்க. ಅದೇ ನಾವು ಮಿಕ್ಕಿರೋ ಜನರಿಗೆ ಹೋಗಿ ಭಗವಂತನ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಅವರ ಆಸಕ್ತಿ ತೋರಿಸಲ್ಲ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ಇದಕ್ಕಿಂತ ಒಳ್ಳೆ ವಿಷಯಗಳು ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇನೋ ಇದೆ, ಇದನ್ನ ಯಾಕೆ ಕೇಳ್ಬೇಕು ಅಂತ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அந்த மாதிரி வந்து ஒரு துன்பத்துல துயரத்துல இருக்கிறவங்கள கூட இந்த நாம சங்கீர்த்தனம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை காப்பாத்தி வெளியில கொண்டு வர்றதுனால பரம் விஜயதே ஸ்ரீ சங்கீர்த்தனம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಅಂತ ಜನರು, ಯಾರಿಗೆ ಭಗವಂತನ ಮೇಲೆ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ ಅಂತ ಜನರಿಗೂ ಕೂಡ ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನವು ಮುಟ್ಟಿದರೆ ಅವರು ಕೂಡ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ವಿಜಯವನ್ನ ಅವರು ಹೊಂದ್ಕೋಬಹುದು. அப்புறம் ஏன் இந்த பௌதிக உலகம் வந்து பவமகா தாவாக்னி அப்படின்னு வந்து சொல்லப்படுது? ಯಾಕೆ ಈ ಲೋಕವನ್ನ ಭವ ಮಹಾದಾವಾಗ್ನಿ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ? பவ அப்படின்னு சொன்னா சம்சாரம், அதாவது கட்டுண்ட வாழ்க்கை. ಭವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಸಂಸಾರ ಜೀವನ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அது வந்து மகா தாவாக்னி, அதாவது ஒரு மிகப்பெரிய காட்டு தீக்கு வந்து சமமா வந்து சொல்லப்படுது. ಇದನ್ನ ಒಂದು ಕಾಡ್ಗಿಚ್ಚಿಗೆ ಹೋಲಿಸಲಾಗಿದೆ. ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்ரீமத் பாகவதத்துல 3வது ஸ்கந்தம் 5வது அத்தியாயம் 2வது ஸ்லோகம் அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு, சுகாய கர்மாணி கரோதி லோகம் நாதை சுகம் வாண்யத் உபராமம் வா அப்படின்னு சொன்னா சுகாய கர்மாணி கரோதி லோகோ, அதாவது இந்த பௌதிக உலகத்துல நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சுகம், நமக்கு வந்து இன்பம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்றோம். ಸೊ ಈ ಒಂದು ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೇಗೆ ಈ ಲೋಕವು ಭವದಾಗ್ನಿ ಅಂತ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ 3ನೇ ಕಾಂಡದ 5ನೇ ಅಧ್ಯಾಯದ 2ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಕರ್ಮದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಯಾವಾಗ್ಲೂ ನಮ್ಮ ಒಂದು ಯೋಚನೆ, ಚಿಂತನೆ, ಕೆಲಸ ಎಲ್ಲವೂ ಸುಖ ಕಾಣ್ಬೇಕಂತಾನೇ ಒದ್ದಾಡ್ತಿರ್ತೀವಿ. ಸೊ ಅದೇ ಕಾರಣ. ஆனா என்ன நடக்குது உண்மையில? நாதை சுகம் வாண்யத் உபராமம் வா, அதாவது அவங்களுக்கு வந்து சுகம் கிடைக்கிறது இல்ல, பரவாயில்ல சுகம்தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் வந்து பிரச்சனையாவது குறையலாமா, அதுவும் இல்லை. என்ன ஆகுது, அவங்க எதை சரி பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை விட அது வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை மேலதான் வருது. ಸರಿ ಹೋಗ್ಲಿ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಸುಖ ಸಿಕ್ಕಿಲ್ಲ, ಅಟ್ಲೀಸ್ಟ್ ನನ್ನ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಎಲ್ಲ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತಾ, ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಎಲ್ಲ ತೀರೋಗುತ್ತಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದಂತೂ ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಆಗ್ತಾ ಹೋಗುತ್ತೆ ವಿನಃ ಅದೇನೋ கஷ்டங்களேன் கடுமை ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அதனால இந்த பௌதிக உலகத்துல இந்த ஜீவாத்மாக்கள் வந்து அவங்க வந்து இன்பத்தை அடையிறதுக்காக ஒண்ணு செஞ்சு அதுல வந்து டபுளா வந்து துன்பத்தை அடைஞ்சு
அதை சரி பண்றேன்னு முயற்சி பண்ணி அந்த துன்பம் இன்னும் டபுள் ஆகி இப்படியே வந்து அவங்களுக்கு மேல வந்து அந்த துன்பமானது அது ஒரு காட்டுத்தீ மாதிரி வந்து அவங்கள வந்து பிடிச்சுக்குது. அதனாலதான் அது வந்து பவ மகாதாவாக்னின்னு சொல்லப்படுது. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಈ ಜಡ ಜಗತ್ತನ್ನ ಭವದಾಗಾಗ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸುಖ ಕಾಣುವ ಪ್ರಯತ್ನದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಸುಖವನ್ನ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಹೋಗ್ತಾ ಅವನಿಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಬರ್ತಾ ಇದೆ. ಆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸಾಲ್ವ್ ಮಾಡಕ್ಕೆ ಹೋಗಿ ಇನ್ನೊಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಬರುತ್ತೆ. ಪ್ರಾಬ್ಲಮ್ ಮಲ್ಟಿಪ್ಲೈ ಆಗ್ತಾನೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ ವಿನಃ ಅವನಿಗೆ ಒಂದು ಸುಖನೂ ದೊರಕ್ತಾ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಈ ಲೋಕವನ್ನ ಭವದಾವಾಗ್ನಿ ಅಂತ ಹೇಳಲಾಗ್ತಾ ಇದೆ. ಬವ ಮಹಾದಾವಾಗ್ನಿ ಭವ ಮಹಾದಾವಾಗ್ನಿ. ஓகே. சோ அப்படிப்பட்ட அந்த காட்டுத்தீயில இருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு இருக்கிறதுனாலதான் ಪರಂ ವಿಜಯದೇ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ. ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡಿದ್ರೆ ಈ ಒಂದು ಧಾವಾಗ್ನಿಯನ್ನ ಅಂದ್ರೆ ಗಾಡ್ ಗಿಚ್ಚಲಾಡ್ಸೋಕೆ ಇರೋ ಒಂದೇ ಮಾರ್ಗ ಈ ಒಂದು ಪರಂ ವಿಜಯತೆ ಸಂಕೀರ್ತನ, ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತனம். ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನ. ஓகே. சோ அடுத்ததா வந்து நம்ம ஸ்ரேயக கைரவ ಚಂದ್ರಿಕಾ ವಿತರಣಂ அது வந்து பார்ப்போம். ಸೊ ಮೂರನೇದಾಗಿ ಶ್ರೇಯ ಕೈರವ ಚಂದ್ರಿಕಾ ವಿತರಣಂ. ஸ்ரேயக கைரவ ಚಂದ್ರಿಕಾ ವಿತರಣಂ அப்படின்னு சொன்னா ஸ்ரேயக அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டம் இல்லைன்னா மங்களம் அப்படின்னு சொல்லலாம். ಶ್ರೇಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅದೃಷ್ಟ ಅಥವಾ ಮಂಗಲ ಅಂತ ಕೂಡ ಹೇಳಬಹುದು. ಕೈರವ அப்படின்னு சொன்னா தாமரை. ಕೈರವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಕಮಲ. சந்திரிகானா சந்திரிகா விதரணம் அப்படின்னா சூரியனுடைய ಚಂದ್ರನುடைய கிரணம். ಚಂದ್ರಿಕಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಚಂದ್ರನ ಒಂದು ಕಿರಣ. எப்போ இந்த சந்திரனுடைய கிரணமானது தாமரை மீது படுதோ அப்ப அந்த தாமரையானது என்னது ಮಲರುದು. ಯಾವಾಗ ಚಂದ್ರನ ಕಿರಣವು ಕಮಲದ ಮೇಲೆ ಬೀಳುತ್ತೋ ಆವಾಗ ಆ ಕಮಲವು ಹರಳುತ್ತೆ. சோ அதே மாதிரி இந்த பவமகா தாவாக்னி இது போனதுக்கு அப்புறமா அந்த சாதகனுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு நன்மையானது ಅವನಿಗೆ ಒಂದು கிடைக்குது. ಯಾವಾಗ ಒಬ್ಬನಿಗೆ ಆ ಕಾಡುಗಿಚ್ಚಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೋ ಅಂದ್ರೆ ಧಾವಾಗ್ನಿಯಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗ್ತಾನೋ ಅವಾಗ ಅವನಿಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಿಷಯ ನಡೆಯುತ್ತೆ. ಅದು ಏನಪ್ಪಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಚಂದ್ರಿಕಾ ವಿತರಣ ಅಂದ್ರೆ ಒಂದು ಕಿರಣ, ಅವನಿಗೆ ಒಂದು அதிர்ஷ்டம் கிடைக்கும். ಒಂದು ಮಂಗಲಕರವಾದ ವಿಷಯ ನಡೆಯುತ್ತೆ, ಒಂದು ಆಸ್ಪಿಷಿಯಸ್ನೆಸ್ ನಡೆಯುತ್ತೆ. ಅದೇ ವಿಶೇಷ. அந்த நன்மை வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு இங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. ಆ ಒಂದು ವಿಷಯ ಒಬ್ಬನಿಗೆ ಹೇಗೆ ದೊರಕಬಹುದು ಎಂಬುದನ್ನ ಇಲ್ಲಿ ತಿಳಿಸ್ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதாவது தாமரை மலரானது நீரில் இருக்கும்போது அது வந்து மேபி சூரிய ஒளியிலையோ இல்லைன்னா சந்திரனுடைய ஒளியிலையோ கைரவ அப்படின்னு சொன்னா வந்து லில்லி பூன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அதுதான் வந்து சந்திரனுடைய கிரணத்தினால வந்து மலரும். ஓகே. ஸோ அந்த சூரியனுடைய கிரணம் பட்டு நமக்கு என்ன பண்ணுது, தாமரை மலருது. அந்த மலரை தண்ணியில இருந்து நம்ம எடுத்து வெளியில வச்சிட்டோம்னா ಅದೇ ಸೂರ್ಯ ಕಿರಣத்தினால வந்து அந்த தாமரை என்னது ಅದು வந்து ವಾಡಿடும். ಸೊ ಇದನ್ನ ಹೇಗೆ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೋಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಕಮಲವು ನೀರಿನಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಾದ್ರೆ ಚಂದ್ರನ ಕಿರಣದಿಂದ ಅದು ಹೊರಳುತ್ತೆ. ಅದೇ ಕಮಲವು ಕಿತ್ತು ಹೊರಗಡೆ ಇಟ್ಟಾಗ ಸೂರ್ಯನ ಕಿರಣವು ಬಿದ್ದಾಗ ಅದು ಒಣಗೋಗುತ್ತೆ. ஸோ இங்க ஆச்சாரியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த தண்ணீர் அப்படிங்கிறது வந்து சாது சங்கம். எப்போ ஒரு ஜீவாத்மா அந்த சாது சங்கத்துல இருக்குதோ அப்போ அந்த ஜீவாத்மா வந்து என்ன பண்ணுது, அது பகவானுடைய அனுகிரகத்தினால அது வந்து மலருது. அதாவது இந்த நாம சங்கீர்த்தனத்தினால அவருக்கு வந்து அந்த அதிர்ஷ்டமானது ಮಲರುದು அப்படின்னு வந்து சொல்றாங்க. ಸೊ ಇಲ್ಲಿ ಅದೃಷ್ಟ ಅಂತ ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅಥವಾ ಆ ನೀರು ಯಾವುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಧು ಸಂಘ.
ಸೊ ಎಲ್ಲಿ ತನಕ ಆ ಕಮಲವು ನೀರಲ್ಲಿ ಇರುತ್ತೋ ಅಲ್ಲಿ ತನಕ ಅದು ಹರಳಿ ಸುವಾಸನೆಯನ್ನ ಬೀರಿಸುತ್ತೆ. ಅದೇ ರೀತಿ ಸಾಧು ಸಂಘವಿಲ್ಲದಾಗ ಅದನ್ನ ಕಿತ್ತಿ ಹೊರಡೆ ಇಟ್ಟಾಗ ಒಂದು ಸೂರ್ಯನ ಕಿರಣದಿಂದ ಅದು ಬಾಡು ಹೋಗುವ ಹಾಗೆ ಭಕ್ತನು ಕೂಡ ಭಕ್ತ ಸಂಘದಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದಾಗ ಅವನು ಬಾಡು ಹೋಗ್ತಾನೆ ಭಕ್ತಿಯಲ್ಲಿ. ஸோ எவ்வளவு தூரம் நம்ம வந்து பக்த சங்கத்துல இருக்கிறோமோ நம்ம ஆனந்தமா இருக்க முடியும். நம்ம அந்த பக்த சங்கத்தை விட்டு போனோம்னா நம்ம ஆனந்தமா இருக்க முடியாது. ಸೊ ಎಲ್ಲಿ ತನಕ ನಾವು ಭಕ್ತ ಸಂಘದಲ್ಲಿ ಇದ್ದೀವೋ ಅಲ್ಲಿ ತನಕ ನಮಗೆ ಆನಂದವೂ ಆನಂದವಾಗಿರುತ್ತೆ. ಯಾವಾಗ ನಾವು ಭಕ್ತ ಸಂಘದಿಂದ ಬಿಡುಗಡೆಯಾಗಿ ನಾವು ಹೊರಗಡೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವೋ ಆವಾಗ ನಮಗೆ ದುಃಖವೇ ಕೊನೆಯಾಗಿರುತ್ತೆ. அதனாலதான் ஸ்ரீமத் பாகவதத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு 3வது ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாங்க, அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரே கிம்பா புனஸ்தச்சரணாரவிந்தம் பராக சேவாரதீர் ஆத்மலப்தா. அதாவது அசேஷ சங்க்லேஷ, கிளேஷம்னா துன்பம், சங்க்லேஷ அப்படின்னு சொன்னா பயங்கரமான, அதாவது ஒரு பஞ்ச் ஆஃப் கிளேஷம், துன்பம்னு அர்த்தம். அது அசேஷ, கடக்க முடியாத துன்பம். அந்த கடக்க முடியாத அந்த ஒரு துன்பத்தை கூட ஒருத்தர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கடந்துடுறாரு. எப்படி? குணானுவாத ஸ்மரணம் முராரே, பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை சிரவணம் கீர்த்தனத்தின் மூலமா என்ன பண்றாரு, அவர் ஈஸியா கடந்துடுறாரு. ಸೊ ಇದನ್ನ ಹೇಗೆ ನಾವು ದಾಟಬಹುದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನ ನಾಮದ ಮುಖಾಂತರ. ಅದಕ್ಕೆ ಶ್ರೀಮದ್ ಭಾಗವತದ 3ನೇ ಸ್ಕಂದದ 7ನೇ ಅಧ್ಯಾಯದ 14ನೇ ಶ್ಲೋಕದಲ್ಲಿ ಹೀಗೆ ಹೇಳಲಾಗಿದೆ, ಕ್ಲೇಶಗಳು ಅಂದ್ರೆ ದುಃಖಗಳು, ದೋಷಗಳು ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ಶೇಷ ಕ್ಲೇಶ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕ ಕ್ಲೇಶಗಳು ಒಂದುಗೂಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕ್ಲೇಶ ಅಂತ ಹೇಳಬಹುದು. ಅಂತ ಕ್ಲೇಶ ಕೂಡ ಭಗವಂತ ಮುರಾರಿ ಅವರ ನಾಮವನ್ನ ನಾವು ತಗೊಂಡಾಗ ಅದೆಲ್ಲವೂ ನಾಶವಾಗ್ಬಿಡುತ್ತೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. அப்புறம் என்ன சொல்ல, கிம்பா புனஸ்தத் சரணாரவிந்த பராக சேவா. சேவா அப்படின்னு சொன்னா பகவானுக்கோ பக்தர்களுக்கோ அவருடைய பாத சேவனம் அவங்களுக்கு வந்து பண்ணும்போது என்ன ஆகுது, சேவா ரதீர் ஆத்மலப்தா. அந்த சேவை மூலமா இந்த ஜீவாத்மாவுக்கு வந்து ரதீர் ஆத்மலப்தா, அதாவது ஒரு ஆனந்தத்தை அவங்க வந்து அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ಸೊ ಹಾಗೆ ಇಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಕ್ತರ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಬೇಕು, ಭಕ್ತನ ಸೇವೆ. ಸೊ ಭಕ್ತನ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡಿದಾಗನೇ ಆ ಜೀವಾತ್ಮಕ್ಕೆ ರತಿವನ್ನ ದೊರಕಬಹುದು, ಅಂದ್ರೆ ಆನಂದವನ್ನು ಅನುಭವಿಸಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದೇ ಅರ್ಥ. பக்தி வினோத் டாக்கூர் வந்து ஸ்கந்த புராணத்துல இருந்து கோட் பண்றாரு. என்னன்னா, மதுரா மதுரம் ஏதன் மங்களம் மங்களானாம் சகல நிகமவல்லி சத்வலம் சித்வரூபம் சக்ருத் அபிபரிகீதம் ஸ்ரத்தையா ஹேளையாவா பிருகுவர நரமாத்திரம் தாரையேத் கிருஷ்ணநாம. பகவானுடைய நாமம் வந்து மதுரா மதுரம், அது வந்து மதுரமானது, எல்லாத்துலயுமே மதுரமானது. ಸೊ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕಿರುವ ರುಚಿಯನ್ನ ಅಥವಾ ಅದರ ಶ್ರೇಷ್ಠತೆಯನ್ನ ಇಲ್ಲಿ ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅದು ಹೇಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಧುರ ಮಧುರಂ ಅಂದ್ರೆ ರುಚಿಯಲ್ಲೂ ರುಚಿಯಾದದ್ದು, ಉತ್ತಮ ರುಚಿಯನ್ನ ಹೊಂದಿರೋದು ಅರ್ಥ. ಮಂಗಳಗத்திலையும் ಮಂಗಳಕರமானது. ಸೊ ಮಂಗಲದಲ್ಲೂ ಶ್ರೇಷ್ಠ ಮಂಗಲವಾಗಿರೋದು ಅಂತ ಅರ್ಥ. வேதங்கள் முழுவதையும் படித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்திலேயே கிடைக்கும்னு சொல்றாரு. ವೇದ ಶಾಸ್ತ್ರಗಳನ್ನೆಲ್ಲ ಓದಿದ್ರೆ ಏನ್ ಫಲ ಒಬ್ಬನಿಗೆ ಸಿಗುತ್ತೋ ಅವನು ಹರಿನಾಮ ಸಂಕೀರ್ತನೆ ಮಾಡಿದ್ರೆ ಸಾಕು, ಆ ಒಂದು ಫಲ ಅವನಿಗೆ ದೊರಕುತ್ತೆ. அதுக்கப்புறம் இங்க வந்து சித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பகவானுடைய நாமத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான ஒரு பேதமும் இல்லை. அதனாலதான் அது இவ்வளவு தூரம். ಸೊ ಹಾಗಾಗಿ ನೋಡ್ಬೇಕಾದ್ರೆ ಇಲ್ಲಿ ಭಕ್ತಿ ವಿನೋದ್ ಠಾಕೂರ್ ಅವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಭಗವಂತನ ನಾಮವು ಸತ್ಸ್ವರೂಪವಾಗಿದೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಗವಂತನಿಗೂ ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸವಿಲ್ಲ. பட் அந்த நாமத்தை வந்து ஒருத்தர் வந்து ஸ்ரத்தையா கேளையாவா, நீங்க வந்து நம்பிக்கையோட சொல்லுங்க, இல்லைன்னா விளையாட்டாக சொல்லுங்க,
அப்படி கூட பல தடவை சொல்லணுமா? இல்ல, அவசியம் இல்ல. சக்ருத் ஏவ அபி, அதாவது ஒரே ஒரு தடவை நீங்க சொன்னா கூட போதும், அப்ப கூட உங்களுக்கு இந்த பலன் எல்லாமே கிடைக்கும்னு வந்து சொல்றாங்க. ಸೊ ಭಗವಂತನ ನಾಮಕ್ಕೆ ಎಷ್ಟೊಂದು ಶಕ್ತಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಅದನ್ನ ಶ್ರದ್ಧೆಯಿಂದ ಹೇಳಿ ಅಥವಾ ಗೇಲಿ ಮಾಡಿ ಮಾತಾಡಿ ಅಥವಾ ನೀವು ಒಂದು ಸತಿ ಆದ್ರೂ ಭಗವಂತನ ನಾಮವನ್ನ ಹೇಳಿದ್ರೆ ಸಾಕು, ಅದರ ಫಲ ಏನೆಂಬುದನ್ನ ನಾವು ಕಾಣಬಹುದು. சோ அதனால இந்த ஸ்வேக கைரவ சந்திரிகா விதரணம், அதாவது இந்த அதிர்ஷ்டமானது இந்த பவமகா தாவாக்னி, அதுக்கு உள்ளுக்குள்ள கூட இந்த ஜீவாத்மாக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் வந்து கிடைக்குது. எதன் மூலமா? நாம சங்கீர்த்தனத்தின் மூலமா. அதனாலதான் இந்த நாம சங்கீர்த்தனத்துக்கு பரம் ವಿಜಯದೆ. ಸೊ ಅದಕ್ಕೋಸ್ಕರನೇ ಶ್ರೇಯ ಕೈರವ ಚಂದ್ರಿಕಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ಒಂದು ಅದೃಷ್ಟ ಎಂತದ್ದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಮಹಾದಾವಾಗ್ನಿ, ದೊಡ್ಡ ದಾವಾಗ್ನಿ ಕಾಡುಗಿಚ್ಚನ್ನ ಕೂಡ ಅದು ನಾಶಪಡಿಸುವಷ್ಟು ಶಕ್ತಿ ಈ ಭಗವಂತನ ನಾಮದಲ್ಲಿ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ಈ ನಾಮವನ್ನ ಪರಂ ವಿಜಯತೆ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಸಂಕೀರ್ತನಂ ಅಂತ ಹೇಳಲಾಗಿದೆ. ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ವಿದ್ಯಾವದು ಜೀವನಂ. ಮುಂದೆ வித்யாவது ஜீவனம். இங்க வது அப்படின்னு சொன்னா மனைவின்னு அர்த்தம், வித்யா அப்படின்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம், ಜೀವನಂನ வாழ்க்கைன்னு ಅರ್ಥ. ಇಲ್ಲಿ ವಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ವಿದ್ಯೆ, ವಧು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಹೆಣ್ಮಗು, ಮತ್ತೆ ಜೀವನ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಜೀವನ. வது அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மனைவி, ஒரு மனைவிக்கு எது அவங்களுடைய வாழ்க்கையா இருக்கும்? ஒரு கற்புடைய ஒரு மனைவிக்கு எது அவங்களுடைய வாழ்க்கை? ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಡತಿಗೆ ತನ್ನ ಜೀವ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗಿರುತ್ತೆ? ஒரு கற்புள்ள ஒரு மனைவிக்கு தனது கணவருக்கு சேவை செய்வதுதான் அவங்களுடைய வாழ்க்கையே. ಸೊ ಹಾಗಾಗಿ ಹೆಂಡತಿಯ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಧರ್ಮ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ತನ್ನ ಗಂಡನ ಸೇವೆಯನ್ನ ಮಾಡುವುದು. அப்படிப்பட்ட அந்த ஒரு சேவை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு மனநிலை அது எப்படி வருது? வித்தியின் மூலமா நமக்கு வந்து அந்த மனநிலை வருது. ಸೊ ಆ ಪತಿವ್ರತೆಗೆ ಗಂಡನ ಮೇಲೆ ಸೇವೆ ಮಾಡುವ ಆಸಕ್ತಿ ಹೇಗೆ ಮೂಡುತ್ತೆ? ಜ್ಞಾನದಿಂದ. ಸೊ இங்க வந்து இந்த வது அப்படிங்கிறது யாருன்னா ஜீவாத்மா. நம்ம எல்லாருமே வந்து பிரகிருதி தான், பகவான் தான் புருஷர். சோ நம்ம வந்து பகவானுக்கு சேவை செய்வதுதான் நம்மளுடைய வாழ்க்கையே அப்படின்ற அந்த ஞானமானது இந்த ಜೀವನಕ್ಕೆ வந்து கிடைக்கிறது. ಸೊ ಹಾಗಾಗಿ ಇಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ಆ ವಧು ಅಂದ್ರೆ ಆ ಪತಿವ್ರತೆ ಯಾರು ಅಂದ್ರೆ ಈ ಜೀವಾತ್ಮ. ಸೊ ಜೀವಾತ್ಮದ ಕರ್ತವ್ಯ, ಒಂದು ಪತಿವ್ರತೆಯ ಕರ್ತವ್ಯ ತನ್ನ ಗಂಡನಿಗೆ ನಿತ್ಯ ಸೇವೆ ಮಾಡುವುದು. ಹಾಗಾಗಿ ಈ ಜೀವದ ಒಂದು ಕರ್ತವ್ಯ ಭಗವಂತನ ಸೇವೆಯನ್ನ ಕೈಗೊಳ್ಳುವುದು. சோ போன வார்த்தையில நம்ம பார்க்கும்போது அந்த சாதுக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை பண்றோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது? நமக்கு இந்த ஞானமானது மலருது. ஸோ அந்த ஞானம் மலரும் போது நம்ம பகவானுக்கு சேவை செய்யணுங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்து அதிகமாகுது. ಸೊ ಯಾವಾಗ ಈ ಜೀವಾತ್ಮ ಭಕ್ತರ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸುತ್ತಾನೋ ಆವಾಗ ಆತನ ಜ್ಞಾನ ಹರಳುತ್ತೆ. ಆ ಜ್ಞಾನ ಹರಳಿದಾಗ ಆತನಿಗೆ ಗುರ್ತಾಗತ್ತೆ, ನಾನು ಭಗವಂತನ ದಾಸ, ಭಗವಂತನ ಸೇವಕ, ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ನಾನು ನಿರಂತರವಾಗಿರ್ಬೇಕು ಎಂಬುದನ್ನ. அந்த மாதிரி சாதுக்களுக்கு சேவை பண்ணாம நம்ம வந்து அபராதம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த ஞானமானது மறைக்கப்படும். ಯಾವಾಗ ನಾವು ಸಾಧುಗಳನ್ನ ನಿಂದನೆ ಮಾಡ್ತೀವೋ, ಭಕ್ತರ ನಿಂದನೆಯನ್ನ ಮಾಡ್ತೀವೋ ಆವಾಗ ಈ ವಿದ್ಯೆ ಹರಳುವುದಿಲ್ಲ, ಅದು ಮರೆವಾಗುತ್ತೆ. இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஞானம் அப்படிங்கிறது வந்து பௌதிக ஞானம், அது வந்து ஆன்மீக ஞானம். பகவானுடைய சம்பித் சக்தி வந்து அந்த ஜீவாத்மாக்குள்ள வந்து வெளிப்படுத்தப்படுது. சாரி பிரபு, கேட்ச் பண்ண முடியல. இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வித்யா அப்படிங்கிறது பௌதிக ஞானம் இல்ல, ಅದು வந்து ಆನ್ಮೀಗ ಜ್ಞಾನ. ಸೊ ಇಲ್ಲಿ ವಿದ್ಯಾ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಈ ವಿದ್ಯೆ ಬಂದು ಭೌತಿಕ ವಿದ್ಯೆ ಅಲ್ಲ, ಇದು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿದ್ಯೆ ಆಗುತ್ತದೆ. ஆத்தியாத்மிக வித்யா எப்படி இந்த ஜீவாத்மா ஹிருதயத்துல தோன்றுது அப்படின்னு சொன்னா,
இந்த நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாகவும் பக்தருடைய சேவை மூலமாகவும் என்ன ஆகுது, அந்த ஞானமானது மலர செய்யப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ಸೊ ಈ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವಿದ್ಯೆ ಹೇಗೆ ಹರಳುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಭಕ್ತರ ಸೇವೆ ಮತ್ತು ಭಗವಂತನನ್ನ ತನ್ನ ಯಜಮಾನ ಅಂತ ಹೇಳಿ ಭಗವಂತನ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸಿದರೆ ಮಾತ್ರ ಈ ಒಂದು ವಿದ್ಯೆ ಜ್ಞಾನಮಯವಾಗುತ್ತೆ. அந்த மாதிரி நம்ம பக்தர்களுக்கு அபராதம் பண்ணாம நம்ம சேவை செய்து அந்த நாம ஜபம் செய்யும் போது பகவானுடைய அந்த சம்பித் சக்தி தான் நாலேஜ் பொட்டன்சின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பித் சக்தியானது அந்த ಸಾಧಕனுடைய ಹೃದಯத்துல அது வெளிப்படுத்தப்படுது. ಸೊ ಯಾವಾಗ ಈ ಭಕ್ತರ ಸೇವೆಯಲ್ಲಿ ತೊಡಗಿಸುತ್ತಾನೋ ಆವಾಗ ಅವನಲ್ಲಿ ಈ ಸಂಬಿತ್ ಶಕ್ತಿಯನ್ನ ಭಗವಂತ ಉತ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. இந்த நிலையில அந்த ஜீவாத்மா இந்த பௌதிக உலகத்துடைய தன்மை, பகவானுக்கும் தனக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு உறவு சம்பந்தம், இத பத்தின எல்லா ஞானமும் ಕಂಪ್ಲೀಟಾ அவருக்கு வெளிப்படுத்தப்படுது. ಸೊ ಯಾವಾಗ ಈ ಸಂಬಿತ್ ಶಕ್ತಿ ಒಬ್ಬನಲ್ಲಿ ಉತ್ಪನ್ನನಾಗುತ್ತೋ ಆವಾಗ ಆತನಿಗೆ ಭಗವಂತನ ಸಂಬಂಧ ಜ್ಞಾನವನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಕ್ ಸಾಧ್ಯ ಮತ್ತು ಈ ಭೌತಿಕ ಜಡ ಜಗತ್ತಿನ ವಿಚಾರ ವಿಷಯಗಳು ಕೂಡ ಆತನಿಗೆ ಅರಿವಾಗುತ್ತೆ. 8:23 ஆயிடுச்சு மாதாஜி. ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம்? இன்னும் 5 இருக்கு பிரபு. இன்னும் 5 இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் நிறைய இருக்கு இதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஓகே, இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ಯಾರಿಕಾ ಏದಾದ್ರು ಕೇಳ್ವಿ இருந்தா ಕೇಳலாம். ಹರೇ ಕೃಷ್ಣ. ಸೊ ಇಲ್ಲಿ ನಾವು ನಿಲ್ಲಿಸ್ತಿದೀವಿ ಯಾಕಂದ್ರೆ ಇನ್ನ ಅನೇಕ ವಿಷಯಗಳನ್ನ ಚರ್ಚೆ ಮಾಡ್ಬೇಕಾಗಿರೋದ್ರಿಂದ